வேறினி ಎಂತ கேஸ் இப்போ என்கிட்ட 1008 கேள்வி கேட்கல எந்தன்னு சொன்னால் இந்த இப்போ நல்லா நீங்களோட பாருங்கவாக்கு ஏண்ட லைஃப் இப்போ இப்படி ஒண்டிக்கு இப்போ நான் தடமாறேன்னு சொல்லி இப்போ அரசாங்கத்துள்ளுக்கு திரியுதேன் பின்னுக்கு தீயால திரியுதேன் சல்லிக்கா திரியுதேன்னு நல்லா விளையக்கணும் இந்த களவாண்டது இருக்குதே களவாண்டது தப்பு கடன் வாங்கியது தப்பு இல்லை விளைச்சா நாங்கள் கடன் வாங்கத்தான் தெரியுது நல்லா விளைக்கணும் விளைச்சா நான் கடன் வாங்குறது தெரியும் அடுத்தே வந்து எனக்கு கடன் வாங்கவும் தேவையில்லை விளைச்சா எனக்கு கடன் வாங்கவும் தேவையில்லை இப்போ இவ்வளோ காலம் இப்போ நான் எங்களோட குடும்பம் மாதிரி இதுன்ட்டு என்ன வச்சு தான் இதுவோல் இன்னும் வாழ்ந்து நிற்கிதுவோல் அதை நல்லா விளைக்கணும் சரியா என்ன ஏண்ட பேரை சொல்லி அதை வச்சு இதை வச்சு சரியாக ஆக்கோலை உருக்கி கொண்டு அப்படி நல்லா விளைக்கணும் இவனோல் எப்படி ஆக்கோல்னு சொன்னால் என்ன கழுத்தை மிரிச்சு கொண்டு சோறு தின்னுவானு சோறு செமிக்கும் அதை எந்தக்கு தெரியுமா நான் சொல்லி வந்து அப்படி செய்தெல்லாம் அவனோல் அந்த அளவுக்கு கொடூரமானவனோடு சொல்லி இவனோல் இப்போ லேசாக நான் சொல்லியிருந்தானே இவனோளுக்கும் மனசாட்சி இல்லை இப்போ இவனோல் இன்னொத்தனை பற்றி யோசிக்க மாட்டானோ இவனோளுக்குள்ளே போகாமல் இவனோட புள்ளோலை பார்த்து போகாமல் வர அளவுக்கு வருவானோ அப்படி அந்த அளவுக்கு ஒரு ஒரு மனசாட்சி இல்லாதவனோத்தான் இவனோல் எனக்கு தெரிஞ்ச இப்போ இப்படி அல்ல எங்களுக்கு நாங்கள் இவனோட பின்னுக்கால அந்த அரசாங்கம் அவனோட இது மயிறு இந்த காலங்கள் சும்மா சப்போர்ட் மாதிரி பண்ணினோமல்ல ஏதோ ஒரு நலவன் நடக்குண்டு கடைசி எங்கட வாயிரை வச்சுட்டு போய்த்தானோ அதை நடந்த அதுக்கு போகிறோம் பொடியமாருள் பிரச்சனை வந்துச்சு அதை நல்லா ஏற்றி விட்டு பிரச்சனை பண்ணி எப்படி ஆத்தலை எடுத்தானோ நல்லா இருந்துச்சு நல்லா ரோட்டை போகிறவனோலும் கட்டிப்பானோ மயிறு விடுங்கானோ எல்லா கூத்தையும் நல்லா போட்டுட்டு சரியாக நல்லா வேலைக்கணும் அவனும் பிரச்சனை பண்ணிவிட்டு அடே மோடே மாதிரி இன்னும் ஈக்கவானண்டா நல்லா யோசிங்க அவனோல் சண்டை பிடிக்க மாதிரி இருந்ததுக்கு அவனை அடுத்த டீமிக்கு சஜித்திர டீமிக்கு அவனோட நல்ல ராவை போய்த்து அவனோ நல்லா ஃபன்னானின்ட்டு அவனை எப்போ சண்டை பிடிச்சிக்கானோலா அவனை சண்டை பிடிக்க மாட்டானோல அவனோட எங்கிட்ட சண்டை பிடிக்க அவனோ கல்லேனோல் அவனை என்ன மட்டும் களவாண்டுவானோல் அவனை சண்டை பிடிக்கல அவனோல் ஒன்றுக்குள்ள ஒத்தன் இதாயினோடனே ஒத்தனை எடுத்துடுவானோல் அந்த மாதிரி டீக்கல்லனோ லேசிக்கல்லனோ இல்லை எங்கட ஊரோளுக்குள்ளைக்கானே அந்த இந்த 10 ரூபா 20 ரூபாண்டு நாங்கள் இந்தியா வாங்க தானே இப்போ சும்மா செல்லானோல இந்த கஞ்சா அது இதுன்னு சொல்லி சின்ன இதுவெல்லாம் சொல்லி பிடிக்கானோ தானே அதெல்லாம் அவனோட கேஸ் இல்லை அதை அவனு நினச்சா பிடிப்பானோல் அவனு நினச்சா விடுவானோல் அதை மாதிரி விளங்கிச்சா அப்படி அந்த அளவுக்கு அந்த நாட்டையும் திண்டு அவனும் இப்படி நான் என்ன விளங்கி இல்லைன்னு சொன்னால் இவனோல் உருப்படியானோலும் இல்லை இவனும் உருப்பட விடுவதானோலும் இல்லை இவனோல் சோம்பேறியோலும் இல்லை மூளை இல்லை வேற எந்த செல்ல இவனோಳು எனக்கு விளங்குது இல்லை எந்தன்னு சொன்னால் இவனோளுக்கு டெவலப் ஆகுது ஐடியா உண்டு இல்லை இவனும் டெவலப் ஆகுதுன்னு நினச்சேன்னு தெரியுமா செய்வானோல் இந்த சில்லி வேலை எந்தியாலும் இந்த காணி பூமி எடுத்து அதை எந்தியாலும் இதாக்கி இது சரியா இது வரைக்கும் இவனும் உருப்பட்டது இல்லை உருப்பட விட மாட்டான் இவனும் நினச்சி நிற்க எப்படி தெரியுமா இந்த வேலைக்குதே வேலைன்னு சொன்னால் இப்போ இவனோட இன்னொத்தனை இதாக இந்த ஒத்தனை விட ஒத்தன் பெரியவன் அப்படின்ற ஒரு எண்ணம் அவனோட எப்படி மீக்கி நான் செல்லிக்கனால அப்போ அவனை எப்படி தெரியுமா அவனோட ஈக்கவனோடைய பெரியவனாக பார்க்க இப்போ நாங்கள் எங்களோட கூட்டாளிகளுக்குள்ள ஒத்தனை விட்டு கொடுக்காம அப்படி நிற்போம் சரியா கொஞ்சம் அது இது எந்தியாலும் அதுக்குன்னு சொல்லி ஒத்தனுக்கு பெரியவன் அப்படி இந்த ஈக்கியலுமா ஒரு சிரிப்பு வருமா ஃபன் வருமா அப்படி ஒன்று இல்லை தானே இவனோளுக்குள்ள ஐயாது எவ்வளோ எப்படி தெரியுமா நீ கொஞ்சம் நான் பேசச்சில பேசத்துற இதாக்கச்சில அது ஒரு இது மாதிரி இது இப்போ எங்களை வித்தியாசமாக விளங்குதியா எங்களோட வித்தியாசமாக விளங்குறதுக்கு காரணம் என்ன தெரியுமா நாங்கள் மாறலை ஆக்கோல் மாறிய தானே ஆக்கோல் மாறச்சில ஆக்கோல் கொஞ்சம் இவன் எந்த நாளும் ஒளரி நின்ட்டு இவன் இப்போ உளரச்சில இவன் பேச்சுக்கு ஒரு இந்த இடம் கிடைக்கேன்னு எங்களுக்கு தேவையில்ல இருந்தாலும் நான் சொல்லுவேன் அது எந்த தெரியுமா அது நினச்சி நிற்க எந்தன்னு சொன்னால் நாங்கள் வந்து ஏதோ ஒன்று எதிர்பார்த்து தான் இதெல்லாம் செய்தேன்ட்டு ஒரு எண்ணம் நல்லா விளையக்கணும்
எங்களுக்கு எந்த எதிர்பார்ப்பும் இல்லை. எங்களுக்கு காசின் தேவையில்லை, ஒன்றும் தேவையில்லை, ஒன்றுமே வேணாம். எங்களுக்கு இந்த யோசனை இந்த காலம் இது சரியா. ஆனால் இப்படி ஒண்டிக்கு நான் சொல்லிக்கேனே சல்லி இந்த நான் செல்லேனே இந்த ஸ்ரீலங்காவை இந்த இதால் டயமண்ட் அது இது ஈக்குதே நல்லா ஈக்கி அது ஃபுல்லாக போட்டு நிறக்கலுமா ஏல எனக்கா அப்படி இருந்தால் ஈக்கணும், இல்லாட்டி ஈக்க போடாது. இப்படி நோமலாக ஈக்கி அந்த நடுத்தரமாக ஈக்கிய சல்லி அது வந்து கஷ்டம். அது கஷ்டம்னு சொன்னால் இப்படியா இல்லை. அது இப்போ நார்மலாக ஈக்கிய டைமுக்கு சல்லி கேட்பானோ பொடிய மாதிரி கேட்பானோ. நாங்கள் டெவலப் ஆகுது தடமாற டைமுக்கு கொடுக்காமே இல்லை, கொடுப்போம். அது கஷ்டம். அது ஒரு ஜாதி ஸ்ட்ரகிள் லைஃப். அது மிடில் லைஃப் எனக்கு எல்லா லைஃப்லேயும் மீதிக்கேன். இப்போ வந்து என்கிட்ட ஒரு வயம் இல்லை ஒரு ஆனால் வந்து இப்படி ஒண்டிக்கு நான் சொல்லிக்கேனே சல்லி தேடுன்றது வந்து எனக்கு அவ்வளோ பெரிய இது ஒன்று இல்லை. நான் என்னோட பழகின பொடிய மாதிரி இருந்து எல்லாருக்கும் என்ன தெரியும் பெனச்சா சரி ஏன் சல்லின்னு சொல்லி நான் வந்து ஒரு 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 மாதம் அப்படி போச்சில் லட்சக்கணக்கில் நான் தேடிடுவேன். எனக்கு சல்லின்றது அவ்வளோ பெரிய இது ஒன்று இல்லை, நான் அதுக்கு விருப்பமும் இல்லை சரியா. அடுத்தது இப்படி ஒண்டிக்கு நான் என் வேலையை எந்தன்னு சொன்னால் இந்த ஆக்களுக்கும் அநியாயம் செஞ்சு நானும் வருஷக்கணக்கு சல்லி ஓண்டிய சல்லி ஆகணும் இதாக்கணும் அது இப்படியெல்லாம் அவனுக்கு ஏசினத்தை எனக்கு இல்லைன்னு செல்லையில் வருஷக்கணக்கில் இந்த ஏசியன் இதுக்கு போகிறோமே. நான் வந்து ஏசியத்தை நிப்பாட்டவே மாட்டேன். நான் அந்த டைம்லேருந்து இவனோட நான் வந்து விட்டு கொடுக்க மாட்டேன் யாரையும், அவனோடே விட்டு கொடுக்க மாட்டேன். நான் யாரையும் விட்டு கொடுக்க மாட்டேன், என்னையும் விட்டு கொடுக்க மாட்டேன் சரியா. அப்படி ஆனால் வந்து இப்படி ஒண்டிக்கு எந்தன்னு சொன்னா இவனோல் இப்போ எந்தக்கு எங்களுக்கு கோவம் வரணும். இவனும் சல்லியை இதாக்கினா அடே மோட கதை யோசிக்க இல்லையாடா. எங்கட சல்லி தான் நாங்கள் சல்லி கொடுத்து கடையிற சாமான். இப்போ நான் மனுஷன்டா எங்களை உருவாக்கிறதுக்கு உமா அப்பாவுக்கு எவ்வளோ பைத்திக்கும் கோடிக்கணக்கில் பைத்திக்கு ஒரு 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 கோடின்னு தேவையில்ல, ஒரு 2 கோடி அப்படி பைத்திக்குமில்ல. இல்லை 1 கோடி தான் பைத்திக்கும்ல. 50 லட்சம் மீக்கணும். அப்போ எங்கே அந்த 50 லட்சம் பாதிக்கு பாதி இல்லை பாதிக்கு முக்கால்வாசிக்கு மேலே எவ்வளோ காலம் டெக்ஸ் எடுத்திக்கு எங்கள்கிட்ட எல்லாத்தையும் எடுத்து நல்லா சுருட்டு எதான் செல்லுதேன். நாடு இப்படி இல்லை, இந்த நாடு இப்படிக்க நாடு இல்லை விளங்கிச்சா. ஒவ்வொருத்தர அப்படி யோசிச்சு தான் இந்த நாட்டையே அழிச்சு வச்சிக்கு. இப்போ இப்படி ஒண்டிக்கல கிராமமாக இருந்தாலும் இது கிராமமாக இருந்தாலுமே சல்லி கிராமமாக இருந்தால் தான் வட்டினாக்காமல் கூட மூளைக்குதா. இப்போ இதுக்குதே இந்த டவுனுக்கு ஏரியாவுக்கு அதுகளுக்குள்ள ஒன்றும் சரியாக செஞ்சு பொழைக்கிறதுக்கான சரியான இது இல்லை விளங்கிச்சா. இப்போ கிராமத்துள்ளுக்கும் இட வசதி இருக்குது, வேண்டிய ஒன்று செய்யலும். இப்போ இப்படி ஒண்டிக்கல நீ மென்த்தியாலும் ஒன்று இதுக்குள்ளே செய்யலும் இதாக்கியலும் அப்படி கிராமம் மீக்கிண்டு எல்லாம் எங்களுக்கு நாங்கள் நினச்சா எங்களுக்கு செய்ய இயலாத வேண்டி இல்லை, எல்லாம் செய்வோம். எங்களுக்கு நாங்கள் அந்த டைம்லேருந்து சொல்லி இப்போ எங்களுக்கு செய்யறதுக்கு மனசு ஒன்று இல்லை. இப்போ முதல்ற முடிவு இவனோலும் முடிவு கட்டணும், இவனோல தொடச்சி இவனோளுக்கு ஐக்கி அந்த பிரச்சனையெல்லாம் கிளியராக்கி இதாக்கும். இப்படி ஒண்டிக்கு கள்ளனோல் களவாண்டிக்க காசையெல்லாம் ரிக்கவரி பண்ணணுமல்ல. சல்லிக்கல இவனோட்ட நெருப்பு சல்லிக்கணும். எனக்கே விளங்குது இல்லை அவ்வளோ சல்லிக்கு போல கேரி சல்லிக்கு இவனோட்டிக்க சல்லிக்குதே எல்லா சல்லியும் இவனோட்டால ஒரு ரூபா விடாமல் வாங்கணும். இத்தனை சென்னை இவனும் சல்லியை எந்தக்கு சிலவழிக்கன்னு தெரியாமல் நிற்கானோ. இப்போ அவ்வளோ சல்லிக்கு நினைக்கிறேன் நான் நினைக்கிற மாதிரிக்கு எல்லா டைமிக்கு இவனோல் இப்போ என்ன தெரியுமா, இவனோளுக்கு பயம் இல்லை. இவனோளுக்கு பயம் இல்லைன்னு சொன்னால் சட்டத்தில் இப்போ இவனோளுக்கு நடவடிக்கை ஒன்று நடக்காது, ஒன்றும் மீது இல்லை அவள் இல்லை. இப்போ வேண்டியத்தை செய்ய மயிறு விடு அப்படி எந்த சரி இப்போ அப்படின்னு நினச்சி நிற்க அது தப்பில்லை. எந்த செய்யணும் கொஞ்ச நாளைக்கு வாழணுமல்ல. சல்லி வந்து களவாணி நத்திர வேலை இல்லையல்ல, சல்லி அனுபவிச்சதுக்கு பரவாயில்ல, தண்டனையும் கொடுக்கணும். சும்மா இந்த சல்லியை களவாண்டி மட்டும் வச்சு நின்று சல்லியை வாங்கிட்டு தண்டனை கொடுக்கல, அனுபவிக்கட்டும். அது சுட்டி கொஞ்சம் அனுபவிச்சுட்டு நிற்கணும். அரங்காட்டியும் இப்படி ஒண்டிக்கல நீ எந்தக்கு பின்னு காலை முன்னு காலம் தெரியுது அங்கேயும் இங்கேயும் கடன். நான் தான் சொல்லுவேன், நான் சந்தை ஆரம்பிக்க அந்த டைம் சந்தையை விடுங்களே அந்த டைம்லேருந்து நான் லோனோல் அது தான் எடுப்பேன். நான் லோன் எடுத்தால் கட்டிக்கலாமல் பேத்திக்குது. நான் எடுத்த லோனு பெரிய கோடிக்கணக்கில் நான் எடுக்கலை. நான் எடுத்தது 10-15,000 ரூபா லோன். அதுக்கும் வந்து ஊற்றே படுத்து நின்றானோல். அதெல்லாம் அவனும் வரமாட்டானோல்.
அதுக்கும் காரணம் இந்த விபக்சரை இருந்தவனோத்தான் அவனோதான் இந்த அநியாயம் செஞ்சானோ எத்தனை சென்னா மானம் இன்னும் அதான் செல்லு இன்னொருத்தர் இவனோ எப்படி தெரியுமா இன்னொருத்தண்ட மானத்தை எடுத்து வித்துருவானோல் விற்று அந்த மானத்தால் சல்லி அதை தாண்ட பொம்புலையாக விற்காதானே தாண்ட பொம்புலையாக விற்றுட்டு அதில் அந்த சல்லி எடுத்து சில வழி என்ன அடுத்து இப்படி ஒண்டிக்கு வெளிநாட்டுக்கு அனுப்புவதானே வெளிநாட்டுக்கு பொம்புலோவில் இப்போ வெளிநாட்டுக்கு அந்த அனுப்புவனவளுக்கும் நான் செல்லு இந்த நல்லம் சரல செல்ல மாட்டேன் அதிலே நல்ல ஜெனுவினாக்கோள் மீக்கிதான் அதால் பொழைச்ச பொம்புலோவில் அப்படி ஈக்கிதல்ல ஆனால் கூடுதலாக பொம்புலோவில் விற்றுட்டு அது அது எனக்கு விருப்பம் இல்லை சரியா அந்த மாதிரி வேலை இந்த மனுஷனுக்கும் இப்படி ஒண்டிக்கல ஆம்புலன்னு சொன்னால் ஆம்புலையால் வெளிநாட்டுக்கு போகணும் பொம்புலோட பொம்புலை போய்த்து வேலை கேட்கல அது அவன் அந்த மனுஷனோட தொழில் அந்த மனுஷனோ வெளிநாட்டுக்கு அனுப்புவானோ இதாக்கானோ அவ்வளோ நான் செல்லுத அந்த முதுகு வளைஞ்ச ஆம்புலோளுக்கு பொம்புலையை கல்யாணம் முடிச்சுட்டு முதுகு வளைஞ்ச ஆம்புலோல் வேணாச்சா அந்த ஆம்புலோல் இல்லை வேணாச்சா ஆம்புலோல் இல்லையல்ல பொம்புலோவில் வெளிநாட்டுக்கு அனுப்பினா ஆம்புலோல் இல்லை எனக்கு தெரிஞ்ச அளவு அப்படியும் செஞ்சுட்டு ஊருக்கு உபதேசம் பண்ண வரதானே இதுக்கு போகிறோம் ஊருக்கு உபதேசம் வரேன்னு நினச்சிக்குவானு என்ன இப்படி ஒண்டிக்கல நான் இது அலா சென்ன மாதிரி இருந்துச்சானே அடித்து வச்சிருவேன் எந்தண்டு சென்னா அந்த ஃபாரின் லைஃப் ஈக்கியானே ஃபாரினு போகாமே எனக்கு தெரியும் ஃபாரின் லைஃப் எப்படி எந்த இது நான் அந்த இதுக்குள்ளே இந்த இல்லை அந்த மனுஷனோட அந்த லைஃபே எனக்கு தெரியும் அப்போ இப்போ வெளிநாட்டு பொம்புல இதாக்கிட்டு வெக்கம் இல்லாமல் அந்த சல்லீரை திண்டுட்டு குடிச்சிட்டு ஊடையும் கட்டி எல்லாம் செஞ்சுட்டு பெரியாள் மாதிரி பேசப்போடாயா அது அதான் சொல்லிக்கணே பெரியாள் சின்னாள்னு சொல்லி மனசால நான் சொல்லிக்கணே நான் பபா உண்டு இருந்தாலும் அது ஒரு செல்லுவதாக இருந்தால் அதில் ஒரு நல ஒண்டிக்கின்னு வைங்களே நான் அதை கேட்பேன் சரியா பெரிய வயசு போன ஒரு மனுஷன் சொன்னாலும் நான் நலவின்னு தான் நான் கேட்டுக்குவேன் நலவோ இல்லாட்டி புது சயந்தியால் நான் எனக்கு தெரிஞ்சிக்க உண்டாயிருந்தாலும் இன்னொரு மனுஷன் பேசச்சில அதில் எனக்கு தெரிஞ்சதில் புது சயந்தியாலும் இருந்தால் அதையும் நான் தெரிஞ்சுக்குவேன் எனக்கு புதுசாக தெரிஞ்சிக்கிறதுல மட்டும்தான் ஒரு ஆசைக்கே ஒழிச்சு வேறு எந்த ஆசையும் எனக்கு இல்லை அதை நல்லா ஞாபகம் வச்சுக்கணும் சரியா அடுத்து இப்படி ஒண்டிக்கு இப்போ இந்த பொம்புலோட பின்னுக்கால திரியுத ஒரு கூட்டம் இருக்குது சரியா அதை அந்த கூட்டத்தை பற்றியா நான் இப்போ சொல்லுவேன் எந்தன்னு சொன்னால் இப்போ இவ்வளோ காலம் என்ன தைரியத்திரடா எங்களோளுக்கும் நீங்களோ இந்த கல்யாணம் முடிக்கலையா இதான்னு கேட்க பல்லில் முகரக்கட்டை ஈக்காது முகரக்கட்டை அடிக்கு அடி மூஞ்சிக்கு மூஞ்ச செவத்திர சாத்தி மூஞ்சி குடுவாங்காட்டி மாட்டிப்பேன் வேணாச்சா ஞாபகம் வச்சுக்கணும் எந்தன்னு சொன்னால் இப்படி ஒண்டிக்கு இப்போ அந்த சாமன் எலும்பு அப்படி இப்படி கதை அதை உண்ட வாப்பாட்டு இல்லாட்டி உன் உம்மட்ட கேட்கணும் உன் உம்மார சரியா இது நான் எந்தன்னு சொன்னால் இதுக்கு நான் சொல்லித்தான் ஆகணும் ஏன்னு சொன்னால் நல்லா யோசிச்சு பாருங்க விளையாட எல்லாரும் உம்மா அப்பாவால் தானேடா நாங்கள் உருவாகி வரோம் மூத்தரத்துலேருந்து தான் உருவாகி வாழ்ந்திக்கும் வேணுங்கச்சா இல்லாண்டி இல்லையால ஓப்பனாக பேசச்சில என்னட்ட பேசுவானோ எந்தடா இப்படி அருவறுப்பு இல்லைடா மயிறு ஓப்பன் லைஃப்பில் சரியான எல்லாருக்கும் ஒரு வாழ்க்கை விளங்கிச்சா இப்போ எல்லாரும் இப்போ எல்லாம் ஓப்பன் ஆகிக்கின்னு வைங்களே எல்லாத்தையும் ஓப்பன் ஆக்கி வச்சு தப்பு செஞ்சால் தண்டனை அப்படின்னு இருந்துட்டா இப்போ ஃபொரின் நிற்கி தானே ஃபொரின்ற போய் ஃபொரின் லைஃப்பில் பார்த்தா அது ஒரு சட்டப்படி லைஃப் உண்டு எல்லாரும் சும்மா அந்த நாடு டெவலப் ஆகி ஒரு ரூபாய் கொண்டு போனால் இது வாங்கி இந்த அந்த காசுக்கு பொறுமதி உண்டு இங்கே ஒரு ரூபாய்க்கு எங்கே அது எந்த தெரியுமா இந்த மாதிரி மடத்தனத்தில் இந்த தான் நாடு இந்த நிலைமை அதுக்குன்னு சரி எங்கட கல்ச்சர் அது நான் சொல்லிக்கேன் தானே எங்கட கல்ச்சர் அது இது மயிறு இதுதான் நல்லம் இஸ்லாம் அப்படின்னு சொல்லி அப்படியே அந்த ஈக்கேன்னு சொன்னால் சூத்திக்குது அதை அப்படியே பொத்தி கொண்டு தொழுது எடுத்து சரியாக நல்லா இதாக்கி கொண்டு அதிலே நிற்கணும் பாவம் செய்யறது வரக்கூடாது பாவம் செய்ய நான் அதை சொல்லிய மயிறு என்ன வாயை கிளப்ப போடாது நான் பாவத்திலே நிற்கவன் அடுத்து நான் பாவத்தை செய்தவன் விளங்கிச்சா நான் அநியாயம் செய்தவன் இல்லை விளங்கிச்சா நான் அநியாயம் செய்தல்லையே நான் யாருக்கு அநியாயம் செஞ்சிக்கேன் நான் யாருக்கும் அநியாயம் செய்யவும் மாட்டேன் செஞ்சும் இல்லை நான் யாருக்கான அநியாயம் செஞ்சிருந்தா என்கிட்ட கேட்கணும் மேலே சேட்டை பிடிச்சி சரி கேளும் நான் அநியாயம் செஞ்சுக்கேன் இந்தாக்கின்னு நான் அநியாயம் செஞ்சிருந்தா ஒரு மனுஷனுக்கு அநியாயம் நடந்திருந்தா அது இதுதான் நான் அநியாயம் செஞ்சில்லைன்ட்டு வைங்களேன் சரியா இப்படி கள்ள நோலை எதுக்கே வேறு கள்ள நோல்ற மோர கட்டை வைக்காது சரியா கள்ள நோலை கொண்டு ஓட்டுருவேன்
சரியா அடுத்து இப்படி ஒண்டிக்கு அதான் அந்த வாப்பா உம்மை மாறுறையும் தப்பிக்குது எந்தன்னு சொன்னால் ஒரு சில வாப்பா உம்மை மாற நான் கண்டிக்கேன் வாப்பா உம்மை மாறினா அதை மாதிரி நடந்துக்கணும் சரியா இதுக்கு போகிறோம் நீங்கள் ஏண்ட உம்மா வாப்பா அவங்கள்ட ஏன் உம்மா வாப்பாட்ட போய்த்து பேசுங்க கதைங்க நான் வானண்டு செல்லலையால விளங்கிச்சேன் நான் வானண்டு எதையும் செல்ல மாட்டேன் உம்மாவோட வாப்பாவோட பிரச்சனையாக போய்த்து பேசிங்க நானோட தம்பியோட பிரச்சனையாக நான் இது வரைக்கும் நானாய்க்காண்டு சண்டைக்கு போய்த்தில்லை தம்பிக்காண்டு சண்டைக்கு போய்த்தில்லை தாத்தாய்க்கா இப்போ ஒரு இடத்துல இது ஒரு அருவறுப்பான ஒரு வேலையை ஒன்று செல்லவா எல்லா இடத்துலையும் நான் கண்டிக்கேன் இப்போ ஆம்பூலத்தனம் இல்லாமல் போகிற என்ன தெரியுமா ஒரு இதொண்டிக்கிண்டா இப்போ எனக்கு இந்த நான் இதை செல்லேன் எனக்கு தங்கச்சோ தாத்தாவோ அப்படி இக்கிண்டா நான் ஒரு இடத்துல போய்த்து பேசிய என்னட்ட இல்லை சரியா என்னட்ட கேட்கவும் போடாது சாவடிச்சு போட்டுருவேன் சரியா நான் ஒரு இடத்துல போய்த்து பேசிய கதைக்க இடத்துல கொஞ்சம் பேசி கதைச்சிட்டு இக்கே அப்போ ஒரு அந்த அந்த இடத்துல இப்போ ஏதோ ஒரு ஐட்டம் ஒன்று டோக் பண்ணுவேங்களே இப்போ இன்னொரு பொம்பளை பிள்ளை உண்டு அப்போ அதுக்கு எங்கட தாத்தாவை தங்கச்ச செல்லி அவன்கிட்ட எங்கள் அந்த தாத்தாவை தங்கச்ச செல்லிட்டு அதுக்கு போகிறோம் அந்த பொம்பளை பிள்ளை அடே பீயை தின்னேலண்டா பீயை தின்னுங்கோடா பீக்கு பீயை பேண்டு பீயை தின்னுங்களோ அடே வெக்க எனக்கு என்ன தெரியா எனக்கு விளங்கு இல்லை எத்தனை சொன்னா இப்படி தெரியல நீ என் ஆம்புலியா மயிராண்டு ஆம்புலியான்னு நான் காட்டுவேன் சரியா நான் அதான் செல்லேன் என்னட்ட எனக்கு அந்த மனுஷனூலுக்கு வர மாதிரி கோபம் வாரல்ல நல்லா ஞாபகத்தில் வச்சுக்கணும் சரியா சட்டமும் எனக்கு தெரியும் நான் எல்லா பக்கத்தையும் ஒரே டிப்பில் யோசிப்பேன் எல்லாத்தையும் ஒரே டிப்பில் யோசிப்பேன் சரிச்சா எனக்கு அதில் வேலை அதை ஒரு பக்கத்தில் விட்டு இப்போ இப்படி ஒண்டிக்கு எங்களை அந்த பார்த்தோன்னே அந்த ஒரு இது மாதிரி அது எந்த தெரியுமா இப்படி ஒண்டிக்கு லைஃப்பில் நான் இல்லை யார் டெவலப் ஆகினாலும் அந்த டெவலப் ஆகாதவனை பார்த்து நிற்கலாம் டெவலப் ஆகாதவன் நிற்கானே அவனை பார்த்து நிற்கலாமல் அவனும் டெவலப் ஆகுதில்லை டெவலப் ஆகுதவனை டெவலப் ஆக விடுவதும் இல்லை டெவலப் ஆகுதவனை பார்த்து நிற்கவும் இல்லை அது ஆனால் நான் அதான் சொல்லேன் எந்தன்னு சொன்னால் இப்படி உண்டிக்கு அந்த அது அந்த சரியாக இந்த ஆக்கோல் தாண்ட எனக்கு தெரியும் சரியா நான் எனக்கு விருப்பம் இல்லை எந்தன்னு சொன்னால் அந்த மனுஷனோடு வாழணுமல்ல இதுக்கு போகிறோம் இந்த மாதிரி நடந்துக்க வாழ முடியாது சரியா இப்படி உண்டிக்கு எங்களோட மானத்தை ஏண்ட மட்டும் வாங்கினாக்கோலையும் எனக்கு தெரியும் எங்களோட மானத்தை ஏண்ட மட்டும் வாங்கினாக்கோலையும் தெரியும் பொம்புளை வேலை செஞ்சாக்கோலையும் தெரியும் சரியா அடுத்து இப்படி உண்டிக்கு இந்த எந்த இப்படி செல்லமல்ல இந்த நீ இந்த இவ்வளோ பேசிய நீ எந்த பெரிய சண்டியை நான் சண்டி இல்லை நான் சண்டின்னு நான் செல்லில்லையல்ல சரியா நான் சண்டியும் இல்லை அதான் சரி நான் சண்டின்னு செல்லுவன் யார் தெரியுமா சண்டின்னு செல்லுவன் வந்து அடி வாங்க தைரியம் இருக்கும் வேணேச்சா அடிக்க தைரியம் இல்லை அடி வாங்கணும் அடி வாங்கணுன்னா இந்த நோமலாக இல்லை எவ்வளோ அடித்தாலும் தாங்கணும் அதுதான் சண்டி அடிக்க சண்டி இல்லை அடிக்க ஒரு செகண்ட் அடிக்கிறது இப்போ எப்படியா இல்லை அது கோபம் ஃபுல்லாக வரையின்னு வைங்களே வந்தோடனே ஒரு செகண்ட் அந்த கோபம் இதாகிடுச்சின்னு வைங்களே தட்டார்னி ஐயா அதுதான் சண்டிக்காம அதை விட்டுட்டு இது சும்மா எல்லாத்துக்கும் சண்டைக்கு போய்த்து கொண்டு போய் இதாக்கிக்கணும் அப்படி அது சரல என்னச்சா அது வேலையும் இல்லை அடுத்தே வந்து இப்படி யோசிக்கல இந்த நீ இவ்வளோ இதாக்க உனக்கு எந்தியான்னு செஞ்சு கேளுமே நீ போய்த்து லோன் கேட்ட அரசாங்கத்துக்குள்ள நான் ஏச மாட்டேன் அது தெரியாமல் தான் நல்ல செல்லியவங்களோ அது இப்படி உண்டிக்கு எந்தண்டா இந்த இப்போ ஃபுல்லாக கள்ளநோவை தான் இன்னும் மீக்கணும் கள்ளநூலுவா வந்து இப்படியா இல்லை நாங்கள் பொய் சொல்லி சந்தை வாங்கின மாதிரி கள்ளநூலுக்கு விளங்கும் ஆக்களுக்கு விளங்காது கள்ளநூலுக்கு விளங்கும் அது விளங்கத்தான் வேணும் எந்தன்னு சொன்னால் கள்ளநூலை விட நாங்கள் புத்திசாலியோன்றது கள்ளநூலுக்கு விளங்கணுமல்ல விளங்கணும் அவனூலும் விளங்கத்தான் வேணும் இப்படி ஒண்டிக்கு நாங்கள் சரியா எய்னேயும் எங்களை நாங்கள் புத்திசாலின்னு செல்லில்லை ஆனால் கள்ளநூல் எங்களை புத்திசாலின்னு செல்லானூல் வைங்களே அது செல்லத்தான் வேணும் அது அவ்வளே இல்லை அது செல்லத்தான் வேணும் ஏன்னு சொன்னால் கள்ளனோ களவாண்டிக்கே எங்கட சல்லி வேணாச்சா கள்ளனோ களவாண்டிக்கே எங்கட சல்லி அப்போ அவனும் வேண்டியது செல்லு அதுக்கு நீ இப்படியல்ல இவ்வளோ காலம் அவனும் சென்னதை அப்படி இல்லை சென்ன எங்களுக்கு இவன் அதை செய்தான் இதை செய்தான்
அடே நான் நல்லா விளங்கிக்கணும் சரியா. இந்த கல்லனோட புள்ள ஹோலிக்கே தானே எவனாலும் முத்தமன் நிற்காதா, குடிக்காதவன் நிற்கானா, கஞ்சா குடிக்காதவன் நீந்திக்கானா, எந்த செய்யாதவன் நீந்திக்கான், எல்லாம் எல்லானுக்கும் தெரியும். சூத்தையும் வாயம் புத்திரணும் சரியா. அடுத்தது வந்து பொம்புளை புள்ள ஓடுற கொட்டு பாயாமல் அதாம இதாக்காமல் இன்னொன்று இந்திக்கா. என்கிட்ட உத்தமன் உத்தமின்னு பேச வரக்கூடாது. யாரும் நல்லவனும் இல்லை, யாரும் கெட்டவனும் இல்லை. நான் பொம்புளோலை பற்றி பேசியவனோல எனக்கு அந்த பொம்புளோலை இப்படி அல்ல. பொம்புளை புள்ளோளுக்கும் நான் செல்லிக்கேன் தானே மோட ஒன்று அது உண்டு. அதுவோளு மோட ஒன்றா விளப்பமும் இல்லை சரியா. இப்போ வேறு ஜென்ரேஷன் இருக்க மனுஷனோளுக்கும் இல்லை எங்கள்ட நாட்டுகளுக்கு இடம் மீக்கல காசியோலை தேடி அப்படி அதுகளுக்கு லைஃப் உருவாக்கிடும். எங்கிட்ட லைஃப் அதுகளுக்கு உருவாக்கலான்னு சொன்னால் ஆம்புலோல் தானடா நீங்களோல் ஏடா நீங்களோட சரியாக பார்த்துக்கணும். லவ் பண்ணேதான் அவள் இல்லை. லவ் பண்ணி அது நீ போய்த்து எந்தியா என்ன மயிரை சரி செய் அதில் வேறு இல்லை வானண்டு செல்லையா இல்லை லவ் பண்ணு. இது லவ் பண்ணுன்னு சொல்லி பாதியில் விட்டுட்டு போய்த்தா அப்படியெல்லாம் அது சிலவன் பொறாமைக்கு பிடிச்சி அடிக்க அப்படியெல்லாம் மீந்துச்சு சரியா. நாங்கொண்டா இது வரைக்கும் நாங்கள் யார சந்தோஷத்துக்கும் இடையூறு நல்லா கேட்டுக்கணும். இடையூறுக்கு போட்டும் இல்லை, தடுக்க போகிறதும் இல்லை. அதை மாதிரி எங்கள்கிட்ட அப்படி ஒன்றே இல்லை. ஆனால் வந்து அநியாயம் ஒன்று நடக்குன்னு வைங்களே, அந்த டைமுக்கும் நாங்கள் செல்லு இல்லை. அந்த டைமுக்கும் நாங்கள் அநியாயம் நடக்க அந்த மாதிரி அநியாயத்தை ஓடுற பக்கத்துக்கு எங்கள்ட நான் இதுவரைக்கும் நான் அந்த மாதிரி அநியாயங்கள் நடக்க குறவு பெருசாக. அந்த மாதிரி அநியாயம் நடக்கேண்டா இனி அதுக்கு இது ஒன்று எடுக்கணும். இப்படி ஒண்டிக்கு எத்தனை சொன்னால் இதை ஆக்கோலன்ட்டு யோசிக்கன்னு சொன்னால் நாங்கள் தான் எல்லா தப்புக்கும் காரணம்ண்டு அந்த இலூஷன்ஸ் ஒண்டிக்கு. அதுக்கு காரணம் அது தப்பும் இல்லை. எத்தனை சொன்னால் நாங்களும் ஒரு சில தப்பை செஞ்சுக்கலுமல்ல, எதையாலும் ஒரு சில தப்பை செஞ்சுக்கணும். அந்த தப்புள்ளுக்கும் எந்த நடந்திக்கு முதல்ல விளைவிக்கணும். இப்போ நான் ஒரு தப்பு செஞ்சுக்கேன்னா அந்த தப்புள்ளுக்கு எந்த நடந்திக்கு நான் சரி செய்ய மாட்டேன். ஏண்ட தப்பை நான் ஒரு நாளும் சரி செய்ய மாட்டேன். நல்லா விளைவிக்கணும். நான் தப்புன்னு செஞ்சுதான் பயப்பட மாட்டேன். என்னட்ட ஒண்டிக்குது நான் தப்பு செய்யவும் பயப்பட மாட்டேன், தப்பு செஞ்சதுக்கு புறவும் பயப்பட மாட்டேன். விளைவிச்சா தப்பு செஞ்சவனோட சிலவனுக்கு சில ஒருத்தர் சிலத்தை பேசலாம். நான் என்ன உம்மா அப்பாட்டே பேசுவேன். நான் பயம் இல்லை, நான் எதுக்கும் பயப்பட மாட்டேன். விளைவிச்சா அதை மனசிற ஒன்றும் இல்லை. மனசிற ஈக்குது சிலது மனசிற இப்போ பேசினாலும் ஈக்கியல்ல, எல்லாத்தையும் பேசலாம் வைக்க சிலது ஈக்கி தேவைண்டா அதுபோலையும் நான் பேசுவேன். கதை என்ன நம்புவனவனுக்கான வேண்டியத்தையும் செய்வேன். அப்படி ஒரு இது உண்டிக்கு விளைவிச்சா. என்ன நம்பாதவனோலே நம்ப வைப்பேன். அப்படியும் உண்டிக்கு விளைவிச்சா. இப்படி உண்டிக்கு சரியா. இப்போ யோசிக்கலுமல்ல, நீ எந்த எவ்வளோ பேசி நீ எந்தியாலும் ஒன்று செஞ்சு உருப்படு. அடே நாங்கள் உருப்படான்னு எந்த தான் ஈக்கோ அந்த உருப்படுன்னு சொன்னால் எந்த நினச்சிட்டு இருக்கேன். உருப்படையான்னு சொன்னால் காசை தேடுத, ஊட கட்டுத, கல்யாணம் முடிக்க, ரீப்ரொடியூஷன் பண்ணிக்கணும். அதுக்குள்ளே அடே ஒரு லைஃபே இல்லைடா. அதெல்லாம் ஒரு லைஃபே இல்லை. அதெல்லாம் என்னத்த அதெல்லாம் லைஃபாது அது லைஃப் இல்லாது. லைஃப்ன்றது எந்த முதல்ல லைஃப் நான் சொல்லிக்கேன். நான் இப்போ இப்படி பார்க்கணுமல்ல, ஸ்கூலுக்கு போய்ட்டு படிக்கேன் உங்களோட எழுதி எல்லாம் மீக்கி சரியா. இந்த நான் பார்த்திக்கேனல்ல, இது ஏஜிஓபி சாய்க்கு போனோன்னே எந்தியாலும் ஒரு தாள் எந்தியாலும் எடுத்து எழுதி இதாக்கிண்டா இது எந்தரா போட்டிக்குன்னு கேட்டால் இது தெரியா. இதே பாடமாக்கினேன்னு இது எந்த படிப்புண்டு ஏதாவது இல்லை. படிப்புண்டா இந்த தான் அதை தெரிஞ்சால் தான் செல்லணும். தெரியாமல் செல்லலாம் இல்லை தெரியாமல் செல்லேண்டா அப்போ அது படிப்பாது. அப்படி கேள அப்படி நிறைய அடுத்த வந்து இப்போ இந்த மந்திரி போஸ்டர் வைக்கானோ தானே அவனோட எங்களுக்கு மேலே அந்த பெரிய இந்த கவுரு கட்டி கவுத்துற அப்படி அந்த சொப்பர் பைத்து நிற்கச்சில அதில் தொங்கிட்டு போகிறவனோல அவனோல் இல்லை. நான் கேட்கணும் அப்படி ஆக்கோல இல்லை. அவனோல் சேவை செய்த அவனுக்கு மந்திரின்ற ஒரு பேர் தானே. அவன் ஒரு ஆளே இல்லை அவனோல் எல்லாம். இவ்வளோ காலம் எப்படி இவ்வளோ காலம் ஸ்கூலுக்குள்ளே போனால் அந்த போலின்ற எல்லாரையும் வச்சாச்சு கையை கட்டி ராசா வாங்கோ அப்படி இல்லை. அவனோல் சேவை செய்த ஒரு மனுஷனோ விளங்கிச்சா. அப்படிதான். அடுத்த வந்து அவனோளுக்கு ரெஸ்பெக்டிக்கு ஓரளவு ரெஸ்பெக்ட்னு சொன்னதுக்கு இப்படி குனிஞ்ச ஆமா சாமி அது இல்லை. ரெஸ்பெக்ட்னு சொல்லு. அடுத்தது அந்த நல்ல பொசிஷன் வைக்க மனுஷன் வைக்கானோலே அவனோல் ரெஸ்பெக்டை வானண்டு தான் செல்லுவானோல். எனக்கு தெரிஞ்சால் ஒரு ஒழுங்கான பொசிஷன்றையோ
நல்லா அந்த ஈக்கிய மனுஷன் இப்படி ஈக்கியல்ல சல்லிக்காரனும் எல்லா சல்லிக்காரனும் தப்பானவன் இல்லை அப்படின்னு நினைக்கப்படாது. சல்லியை ஈக்கியவன் எல்லாரும் தப்பு இல்லை. கல்லனோ வேறு காசை களவாண்டுத கல்லை நீக்க இப்படியல்ல. இது களவாண்டினவனும் கல்லன்ட்ட வாங்கி திண்டவனும் தடமாறி போய்த்தீங்க. மனுஷனோ தடமாத்தம் இல்லை. மனுஷனோ அவனு ஒரு பாட்டுக்கு அவனும் வைக்கானும். இது எத்தனை சொன்னால் விளப்பம் இல்லாமல் இல்லைக்கு. அதுதான் அது இப்படி ஒண்டிக்கு நல்லா விளைவிக்கணும். இப்போ என்ன வச்சு இவ்வளோ காலம் இல்லாண்டு செல்லவே இல்லை சரியா. என்ன எங்கட பேரை ஒரு மனுஷன்ற பேரொண்டு லோகோ மாதிரி இது அந்த பீமாட்டேனோளுக்கு விளங்க இல்லை சரியா. ஒரு லோகோண்ட உருவாக்கிறதுக்கு என்ன கஷ்டம் தெரியுமா. இந்த லோகோன்னு சொன்னோடனே அந்த எப்பிக்கு ஃபோன்றைக்கு எப்படி போய் தூண்டி அந்த உருவாக்க அந்த எப்பில் இப்படி ஒண்டிக்கு நாங்கள் செஞ்சதெல்லாம் அந்த வந்து மெனுவலாக ஒட்டோவா செருக்காட்டுறதுக்கு நாங்கள் விருப்பமும் இல்லை. ஒட்டோவா உண்டு நடக்கிறதுக்கு விருப்பம் இருக்குது. ஆனால் வந்து நாங்கள் செருக்காட்டு உண்டு வைங்களே ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ட்டை வச்சு நாங்கள் செய்ய மாட்டோம். அந்த செல்லு இப்போக்கு ஏஐண்டு அதுதான் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ட் சரியா. அதை வச்சு நாங்கள் செய்ய மாட்டோம். ஏன்னு சொன்னால் இப்படியா இல்லை. இப்போ நான் செய்யலாம் லோகோண்டு செருக்காட்டு என்ன சொன்னால் லோகோண்டு சாதாரணமாக அந்த சும்மா ஏதாலும் ஒரு எப்பிக்கல சும்மா போய் அது இதை உண்டிட்டோன்னே லோகோண்டு உருவாகி வந்துடு. ஆனால் வந்து எங்களுக்கு எப்படி தேவையோ எங்களோட மனசில் நாங்கள் இதைத்தான் நினைக்கொண்டு வச்சா அதை எப்படி செருக்காட்டி எடுக்கலுமாயே கேளா. அதை செருக்காட்டியத்துக்கான ஒரிஜினல் சாஃப்ட்வேர் சீக்கி இப்போ நான் செல்லேன்னு வச்சா அதையும் ஏஐ தானே. அது இல்லஸ்ட்ரேட்டர் சரியா. நாங்கள் எல்லாத்தையும் சும்மா லேசாக தெரிஞ்சுக்குவோம். சும்மா எக்ஸ்பர்ட் தான் இது இப்போ எப்படி யோசிக்கணும். இப்போ இல்லஸ்ட்ரேட்டர் அடுத்த ஈக்கியಂತ ஒவ்வொரு சாஃப்ட்வேர் சீக்கி ஃபோட்டோஷாப் அதெல்லாம் நாங்கள் சின்னத்திர பபாவா ஈக்கிய காலம் ஈக்கிய டைமே நாங்கள் அதெல்லாம் எக்ஸ்பர்ட் ஆகுது. இப்போவும் தான் எங்களே மறக்காது. எங்களுக்கு ஆக்கோல் நினைக்கியா தானே படிச்சுன்னா தலா ஆயிரும். மடத்தனமாக செல்லி தண்டா அதான் செல்லுது ஒண்டிக்குதே இப்படி ஒண்டிக்குது. ஒண்டை நாங்கள் ஃபோக்கஸ் பண்ணி படிக்கிற டைமுக்கும் எங்களோட தலை உள்ளுக்கும் வேறு எந்த ஜெராவையும் கொண்டு போகக்கூடாது. படிக்கிறதை மட்டும்தான் ஃபோக்கஸ் பண்ணணும். அதை படிச்சுட்டு அதுக்கு போகிற அது முடிஞ்சு திருப்பி ஃபன்னுக்கு போய்த்துரும். அதான் சொல்லி ஃபன் எடுக்கிற டைமில் ஃபன் எடுக்கணும், சண்டை பிடிக்கிற டைமில் சண்டை பிடிக்கணும், படிக்கிற டைமில் படிக்கணும், தின்ன டைமில் தின்னணும். அப்படி அந்தந்த டைமில் அந்தந்த வேலையை செய்யணும். இது அதான் சரி மோல் குழப்பம் மீக்கவனும் கூட எனக்கு தெரிஞ்ச அளவு அந்த இந்த இதுக்குதே எந்தன்னு சொன்னால் எதை பார்த்தாலும் ஆசை. பொம்புளையை பார்த்தாலும் ஆசை, தங்கத்தை பார்த்தாலும் ஆசை, காசை பார்த்தாலும் ஆசை, பீயை பார்த்தாலும் ஆசை. ஒரு இவனும் மனுஷன்ட்டு எனக்குண்டா சரி இப்படி உண்டிக்கு உனக்கு ஆசை வர எனக்கு ஆசை வரதை நான் சொல்லிட்டு செய்வேன்டா. நான் பயப்பட மாட்டேன். விளைச்சா நான் என்னட்டா தான் நான் பாவம் செய்யறதுக்கு பயப்பட மாட்டேன். நல்லா ஞாபகம். நான் இப்படி யோசிக்கிறேன். நீ இப்போ இவ்வளோ பேசியே ஃபோன்ற பேசே இல்லை, ஃபோன்ற கதையெல்லாம் இல்லை. நான் நேரடியாக எல்லா பெரிய பெரிய உண்மையான மனுஷனோட உண்மையாக ஆட்டிடியூடோட இப்பானோ சட்டப்படியை கண்ணால் கண்டாலும் சரி கண்ணால் காண தேவையும் இல்லை. விளைச்சா நான் சொல்லேன் நான் இப்படியாள் விளைச்சா நீ எந்த அழகு ராஜாவா அதை அடே மயிறு அந்த ஆம்புலைக்கு அழகு நொண்டி ஈக்கப்படாடா விளைச்சா ஆம்புல வெக்கண்டா. நான் இதை செல்ல பொம்புலோலு தான் அழகிக்கணும், ஆம்புலோல் அழிக்கணும் விளங்கிச்சா. மோட்டு பனியார இந்த 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 கள்ள நூலோட சேர்ந்து அருவறுப்பான மனுஷனாக மாறி பேத்திக்கோங்க. இதுக்கு பொறகாலம் ஜென்ரேஷனை விளங்கி இப்படி ஒண்டிக்கு நான் இவ்வளோ பேசுவேன் சரியா. நீ இந்த எந்தாலும் ஒன்றுண்டா நீ பேத்து நான் இப்படி அதான் செல்லேன். நான் செல்லேன் என்ன இல்லை யாரும் நம்ப போடாண்டு நான் செல்லேன். ஆனால் இப்படிக்கு அல்ல நான் சரியாக ஒன்றை சரியாக ஃபைண்ட் அவுட் பண்ணி தெரியாமல் நான் செல்ல மாட்டேன் விளைச்சா. எனக்கு சரியாக இது சரின்னு சரி தெரிஞ்ச இப்படி ஒன்றிக்கல தெரியாத உண்டை தெரியாண்டே நான் செல்லிடுவேன். இப்படிக்கு தெரியாத சிலதை தெரிஞ்சுக்கணும் நான் செல்லணும். எனக்கு ஒன்று ஒத்தனுக்கு தெரியாண்டு வச்சா அது என்ன மாற கஷ்டம்.
என்னட்ட அப்படி உண்டிக்கு விளைச்சா நான் எதை பற்றியும் யோசிக்கவும் மாட்டேன், எதுக்கும் பயப்படவும் மாட்டேன். என்னட்ட பயம் ஒன்றும் இல்லை. அப்படி ஒன்று ஈக்க வேணாமா? சரியா? தெரியாட்டி எது தெரியாட்டி வேண்டாலும் என்னட்ட கேளும், நான் அதை அப்படியே திருப்பி எப்படியா தெரிஞ்சுக்கணும் வந்து சரி நான் அதை செல்லுவேன். அது வேறு விஷயம். இருந்தாலும் இந்த தண்டனை தண்டனை கதை தண்டனை எத்தனை சொன்னால் இப்போ தண்டனை கிடைக்கல கொஞ்சம் இந்த அரசாங்கம் அந்த அரசாங்கத்தோடு சேர்ந்து அப்படி அது வேற ஒன்றும் இல்லை. கள்ளனும் கொஞ்சம் பேரிக்கானோ தானே, இந்த கள்ளனோட சேர்ந்துட்டானோ விளைச்சா. இப்போ சஜித்திர டீம் மஹிந்திர டீம் அப்படி டீம் ஈக்கல அவனோளுக்குள்ள அப்படி சேர்ந்து கொண்டு அவனோல காப்பாற்றிக்க தடமாறு. அதை சொல்லேன், கள்ளன்ட்ட வாங்கி திண்டவனும் தடமாறி பேத்திக்கானோ. மனுஷனோளுக்கு தெரியும். இப்போ மனுஷனோல ஏமாத்தேல விளைச்சா. அது சுட்டியா நான் மிச்சம் அந்த ஆக்கோளுக்கு ஏசி பேசியதுக்கு விருப்பம் இல்லைன்னு சொன்னால் முதண்டா ஏசி இதாக்கேன். இப்போ மனுஷனோளுக்கு கொஞ்சம் விளப்பம் ஈக்கல. இப்போ உனக்கு பெரிய எனக்கு விளப்பம் இல்லாண்டு தானே இவ்வளோ காலம் சென்னேன் உங்களோட. எனக்கு பைத்தியம்னு சென்னேன் உங்களோட. செல்லாமல் இல்லை எனக்கு செல்லிக்கு சரியா. நான் இப்போ எனக்கு சென்ன ஒத்தொத்தரையாக எனக்கு தெரியும். நான் இப்போ அந்த மனுஷனோளுக்கு எனக்கு தேவையான ஒத்தனுக்கு சரியா. இது எவ்வளோ பெரிய பாறை தூரம் தெரியுமா? இதில் ஒரு நட்டு ஒன்றுக்கெரியும் ஒத்தனுக்கு போட்டால் பொம்புளை புள்ள ஊட்டியோட போவார். பந்தனாகார எங்களுக்கு தெரியும், பந்தனாகார வெளிக்கடை அது இது பலா எல்லா பெலை இப்படி ஒண்டிக்கு. தப்பு நீங்களோட செஞ்சால் தப்பு அதான் சொல்லேன். நான் நல்லா எல்லாருக்கும் பொதுவாக சொல்லேன், தப்பு செய்யது பயப்படக்கூடாது சரியா. உண்ணாவது இல்லாட்டி தப்பு செய்யக்கூடாது வேலைச்சா. அதை விட்டுட்டு இந்த பாவாடை வேலை செஞ்சு கூட பின்னுக்காலம் இதுக்கு போகிறோம் சண்டை பிடிக்கன்னா நான் தான் சொல்லிக்கேன். சண்டை பிடிக்கன்னு சொன்னால் ஏற்றி விட்டாது இதெல்லாம் என்னட்ட நல்லா விளங்கும் சரியா. எனக்கு அது எப்படி விளங்குதுன்னு தெரியா. எவ்வளோ பெரிய இடத்துள்ளுக்கு ஒரு பெரிய கூட்டமே நின்று சண்டை பிடிக்கதா இருந்தாலும் அந்த சண்டைக்கு காரணமாக இருந்தவன் எனக்கு விளங்குவான். அது மெஜிக்கும் இல்லை, மந்திரமும் இல்லை, ஒரு மயிரும் இல்லை, மசிரும் இல்லை. அது எக்ஸ்பீரியன்ஸ் பார்த்தோன்னே விளங்கிடும். இவன் தான் எல்லாத்தையும் காரணம்ண்டு சரியா. அழகா ஃபில்டர் பண்ணி வெளியே கொண்டு வந்து மூஞ்சிமோ அது இப்போ சட்டம்னு மூண்டு மீக்கல அது சுட்டி இந்த ஏற்றிடைய வேலை. இதுக்கு போகிறோம் வானம், அதுக்கு போகிறோம் இந்த தலையிற கையை வச்சுக்கொண்டு ஐநேன்னு நிற்காது. அதான் அவ்வளோ இப்படி ஒன்று எங்களுக்கு அநியாயம் நடக்காமல் எங்களுக்கு நாம் பேசலை. ஏண்ட கையாலேயே நான் என்ன பொடிய மாறுட நான் திண்டு குடித்து அவனோடே நின்றுட்டு அவனோட ரூட்டையே தூங்கி எலும்பி அப்படி நின்றுட்டு அவனோளுக்கு ஏண்ட கையாலே அடிக்கவும் வச்சு பகையையும் உருவாக்கி விட்டுட்டு அப்செட்டையும் வச்சுட்டு நீங்களும் எல்லாம் நல்லா தானே இந்த என்ன கண் முன்னுக்கும் அவன் நீங்களோட எல்லாம் அவனோட இன்னெல்லாம் ஆக்களோட. அது எந்த தெரியுமா, நல்லா விளைவிக்கணும். இந்த அடி வாங்கினவனோளோ அடித்தவனோளோ சரியா. இதுள்ளுக்கும் அந்த சில்லிப்பாயிலோல வச்சு களவாண்டு ஆனோளோ எத்தனை சின்ன அந்த பெரிய டீமிக்கு அவனோட அங்கால சஜித் இங்கால மஹிந்த அப்படிக்கானோட டீம் அவனோ எல்லாம் கல்லனூல் அவனும் நல்லா களவாண்டி ஊடு வாசல். இப்போ நான் நினைக்கிற மாதிரிக்கு லேசி காசு உண்டிவனோட்டு இல்லை, நெருப்பு சல்லிக்கு இவனோட்ட சரியா. சல்லியெல்லாம் தோண்டி எல்லாம் ரிட்டர்ன் எடுக்கத்தான் ஓணும். மீந்தாலும் இப்படி ஒன்று தண்டனை கொடுக்கறதும் ஒரு அனுபவிக்கவும் விடணுமல்ல. அநியாயம் செஞ்சு மீக்குதல்ல. இப்போ நாங்கள் சல்லிக்கு நாங்கள் பொறுமதியே உண்டு இல்லை, நல்லா விளைவிக்கணும் சரியா. மனுஷனோட இந்த எண்டைக்கிவனோல் தாண்ட புள்ள தாண்ட ஆக்கோலை மட்டும் தான்னு நினைக்க தொடங்கினானோலோ அந்த எண்ணத்தை அழிப்பேன் என்னச்சா. தாண்டு நினைக்க ஒட்டோவாவே இன்னொரு மனுஷனை பற்றி நினைக்காம சாரத்தை காட்டிட்டு ரோட்டை ஓட விடணும் இவனுக்கு. அப்படித்தான் செய்யும். இவனுக்கும் போலீஸுக்கு கொண்டு போய்த்து இவனுக்கும் தண்டனை கொடுக்காது. இவனோட சாரத்தை காட்டு ரோட்டை ஓட விட்டா தான் சரி. அப்படியே செய்யணும். எத்தனை சொன்னா என்னத்தை இவனோ செய்யலை இப்படி ஒண்டிக்கல. ஒரு மனுஷன் சண்டியாது தானே சொன்னால் சண்டி மீக்க தோணும். சண்டின்னு சொல்லி இப்படி ஒண்டிக்கு அடி வாங்க தைரியம் மீக்கணும். அடிக்கவன் எப்படி சண்டியன் ஆயிடும்? அடிக்கவன் சண்டியன் இல்லை. அடிக்கவன் சும்மா ஒஹேண்டு அடித்தோடனே
அடி வாங்குவான். அடிக்கவன் நிற்கானே, அடிக்கவன் எப்படியா இன்னும் அடி வாங்குவான். எந்த கதையும் இல்லை, அடிக்கவன் அடி வாங்கி ஆகுவான். அதுக்கு தான் சரியில்லை, நாங்கோ அடிக்கவனும் இல்லை, நாங்கோ எவ்வளோ அடித்தாலும் அடி வாங்குவோம். அடி வாங்க தைரியம் எங்கள்கிட்ட. அதே மாதிரி அந்த அடி வாங்க 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 கோவம் வருதானே, அதெல்லாம் நாங்கள் சேர்த்து உள்ளுக்கு வச்சுக்கோம். அது எந்தக்கு வச்சுக்கின்னா எங்களை பாதுகாத்துக்கிறதுக்கு. நாங்கள் ஏன்னாலும் அடி வாங்குவோம். அதை தாங்கி 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 உள்ளுக்கு வச்சுக்கி 10 பேர் வந்தாலும் சூத்து கிளியத்துக்கு அடிப்போம். ஞாபகம் வச்சுக்கணும், சரியா? அதான் சரிலேன். அந்த யார் மாதிரி ஆக்களோ தெரியுமா, இந்த கள்ளநூல் குழப்பத்தை உண்டு பண்ணுவானோ, சரியா? எங்களே பிரச்சனையை கொண்டு போடுவானோ. நாங்கள் பிரச்சனையை நிற்கணும். எங்களோட அந்த டைமுக்கு இது தெரியாமல் இதுக்குள்ளே மோட ஹெத்தகோ நிற்கும். அந்த பாவாடை கட்டி நிற்க பொம்புல மாதிரி ஒரு ஜாய் ஆம்புலோ நிற்கானோ, சரியா? அவனும் எந்த செய்வானோண்டா, அவனுக்கு எந்த நடக்குன்னு தெரியா, சும்மா 2 பக்கத்தையும் சும்மா ஏற்றிடுவேன். அடே அவன் அப்படியாண்டா, இவன் எப்படியாண்டான்னு, சரியா? அந்த அப்படிக்கு அவனுக்கு என்ன தெரியுமா செய்யணும், மெதுவாக பிடிச்சிட்டு போய்த்து எயினாலும் ஒரு அந்த சுவத்திர மாதிரி சாத்தி அடிக்கணும். மூஞ்சி குட்டுவா இதுக்கு அடிச்சுக்கூட நிற்கணும். மூஞ்சி தூளாக காட்டி மாட்டிக்கணும் அவனுக்கு. அப்படி செஞ்சாதான் சரி. ஏன்னா அவனோட தான் பொல்லாத அவனோட எத்தனை சரின்னா இவ்வளோ காலம் மடைய பாருங்களேன். அது இந்த அங்கால ஐக்கிய பிரச்சனையும் தெரியும், இங்கால ஐக்கிய பிரச்சனையும் தெரியும். அதே இப்படியே மிக்கல அவனோட பக்கத்துலேயும் லைஃப்பில் அவனுக்கும் அவனும் அநியாயம் செஞ்சானவளோ தெரியாதல்ல. யார் இந்த கள்ளநூல் எங்கட பக்கத்துக்கு இப்படி அநியாயம் செஞ்சிக்கானோ, அவனோட பக்கத்துக்கு வேற எந்தியாலும் அநியாயம் செஞ்சிக்கானவளோ தெரியாது. அது சுட்டி எங்களுக்கு அவனும் அதான் சொல்லு. பிரச்சனை ஒன்று வரும்போது சரியா நல்லா யோசிக்கணும். அங்கால இங்கால பக்கத்து இதெல்லாம் சும்மா மடைய மாதிரி ஒரு இது வரைச்சில் பிரச்சனை வரைண்டாலும் ஃபுல்லாக யோசிச்சு பார்க்கணும், இது எந்த நடக்குதுன்னு. அது இல்லாமல் மேலால் மட்டும் பார்த்துட்டு அவனோட வைத்து பிரச்சனை கடைசி வரைக்கும் நிம்மதி இல்லாமல் மூஞ்ச தூக்கி பிடிச்சோன்னு தெரியணும். ஒரு சந்தோஷம் மிக்காது இப்படியல்ல. அந்த இன்னொருத்தனுக்கு அநியாயம் நினைக்கான் தானே, அவன் ஒரு நாளுமே சந்தோஷமாயிக்க மாட்டான். அவன் சந்தோஷமாயிக்கவும் இல்லை, இன்னொருத்தனை சந்தோஷமாக நிற்க விடுவதும் இல்லை, சந்தோஷமாக நிற்கவனை பார்த்து நிற்கவும் மாட்டான். அதை நல்லா விளங்கிக்கணும். விளங்கிச்சா? அவனும் திமுத்தி போனா கொள்ளும், அந்த இன்ஜெக்ஷன் அடித்தோடனே திமுத்தும். விளங்கிச்சா? அது மாதிரியா கொள்ள அவனுக்கு அந்த ரசம் திண்டா அந்த இது அப்படியெல்லாம் இல்லை. அவனுக்கு மனுஷத்தன்மை அப்படியெல்லாம் இல்லை. அல்ல ஆசாபாசம்னு ஒண்டிக்கு தானே, அதெல்லாம் உருவாக்கிக்க சும்மா உருவாக்கல. அது நாங்கள் முஸ்லீம் தான், நீ இப்படி பேசு அடே மோட்டு மயிராண்டி. உம்மா வாப்பா இல்லாமல் நாங்கள் உருவாகுவோமா? நாங்கள் உருவாகினத்துக்கு போகிறோம். அப்படித்தான் ஈக்குது லைஃப், அப்படித்தான் ஈக்குது. விளங்கிச்சா? எல்லாத்தையும் ஓப்பன் பண்ணிவிட்டு சரியா, எல்லாத்தையும் ஓப்பன் பண்ணிவிட்டு அதில் தப்பு செஞ்சேன்னு வைங்களே, தப்பு செஞ்சால் பாகுபாடில் தண்டனை இருந்துட்டா அதை அப்போ எல்லாருக்கும் ஒரு ரூல்ஸ் பயப்படாமல் சும்மா ராவு 12 மணிக்கு இருந்தாலும் ஒரு பொம்புல புள்ளையாக இருந்தாலும் தனியாக தெரியும். அப்படி ஒன்று இல்லை இப்போ வந்து ஆமூலே ஒன்றுக்கே தனியாக தெரியல. அப்படியல்லைக்கு ஏன்னா அந்த அந்த கல்ச்சரையும் திண்டு ஒரு எனக்கு நான் நினைக்கிறேன் தெரிஞ்சுன்னா, இந்த இவனும் மனுஷனோல் இவனும் யோசிக்க எப்படின்னா அந்த இவனோளுக்கு கல்ச்சர் தெரியாது. முதலாவது இவனோளுக்கு கல்ச்சர் தெரியாது. இவனும் வந்து இந்த வேடனோ காலத்திரைக்க மாதிரி ஒரு ஆக்கோல் இவனோளுக்கு புதுசாக செல்லியத்தை இந்த இப்போ நான் இப்படி நிற்கேன்னு வைங்களேன். நான் இப்போ தாக்சனையை பற்றி பேசினேன் சரியா, டெக்னாலஜி அது இதுன்ட்டு பெருசாக பேசின்னு வைங்களேன். நான் தெரியாமல் பேச மாட்டேன் நல்லா. இப்போ எலன் மஸ்க்கு 56 வயசு சரியா, அந்த வயசில் இப்படி ஒண்டிக்கு தாக்சனை தானே தெரிஞ்சிக்க தேவையில்ல. தாக்சனை அங்ச தெரியும், தாக்சனையும் தெரியும் சரியா. தாக்சனே இப்படித்தான் செய்யணும், இதாக்கணும், அதுக்கு தேவையான அதுதான் சொல்லு. டீம் அப் ஆகி வேலை செய்யச்சுலாம் ஒன்று டெவலப் ஆகி வரும். வேணா சும்மா ஒன்று டெவலப் ஆகி வரல, அப்படியெல்லாம் மீக்குது நிறைய ஈக்குது. அதான் சொல்லு, எதையும் புதுசாக தெரிஞ்சிக்க பார்க்கணும். வேணாங்கச்சா இப்படி ஒன்று கேட்கணுமல்ல. தாக்சன் அது இது அதை சொல்லு. இவனோட்ட இந்த பழைய டீமில் இவனோளுக்கு பெரிய கோளாறு எந்த தெரியுமா,
இவனோல் புதுசாக செல்லுது எதையும் நம்ப மாட்டானோ. புதுசாக இப்போ நான் அப்படி இல்லையல்ல, நாங்களாக இருந்தால் இப்போ புதுசாக ஜென்ரேஷன் புதுசாக ஒரு ஸ்கூலில் போய்த்து படிச்சுட்டு வரவனுக்கு ஏதாவது ஒன்று தெரிஞ்சிருந்தா அவன்கிட்ட எந்தியாலும் கேட்டால் அவன் இப்படி ஒன்று இக்கினச்சில் அப்படியாண்ணா அப்படின்ட்டு நாம தெரிஞ்சுக்குவோம். ஏன்னா நான் கேட்குது அந்த இது இருக்குது விளங்கிச்சா. நாங்கள் செல்லியும் கொடுக்குவதன் அவனோளுக்கு தெரியாது எங்களுக்கு தெரிஞ்சிக்கும், எங்களுக்கு தெரியாது அவனோளுக்கு அப்படித்தான் நல்லா இருக்குது. அவனோட ஏதாவது கேட்கானோண்டா நாங்கள் எங்களுக்கு விளங்கப்படுத்துன்ற மாதிரி விளங்கப்படுத்து. அவனோளுக்கு தெரிஞ்சிக்கின்னா அதை நான் அப்படி இல்லை. இவனோல் அப்படி இல்லை. இவனோல் யார் செல்லுறதையும் கேட்க மாட்டானோல். இவனோல கொண்டு தெரிஞ்சு மீக்காது அடித்து செல்லுவேன் தெரிஞ்சிருந்தாலும் அதையும் ஃபுல்லாக மூடிக்கொண்டு பொய்க்கு வெந்தியாலும் உண்டை சொல்லி கொடுத்து அவனை நாசமாக்குவானோ. அந்த கேட்டு வரவனை நம்பிடாதேங்க. நான் இது வரைக்கும் விபக்சரிக்கவனோல ஒரு ரூபா காசிக்கு ஒரு ரூபாய் அவனோட்ட கொடுக்கவும் நான் பயம். அந்த அளவுக்கு கல்லனோல். இவனோ கல்லனோ மட்டும் இல்லை, இவனோ மனுஷத்தன்மை இல்லாத ஒரு 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 கேடு பிடிச்சவனோ. அப்படித்தான் செல்லணும். அது வேறு செல்ல தெரியாது. என்ன சொன்னால் இன்னொரு மனுஷனுக்கு அநியாயம் நினைப்பானோ அடித்து செல்லல் இப்போவும் தான் அவனோல் ஒரு நாளும் நலவு நினைக்க மாட்டானோல். அவனோளுக்கு தண்டனை கிடக்கங்காட்டியும் அவனோல் இப்படி ஒண்டிக்கு அவனும் கொஞ்சம் இப்போ திருந்தானோ மாதிரி கேளு. திருந்தினாலும் அவனோட தண்டனை கொடுக்கலன்னு வைங்களே. அவனே தண்டனை கொடுக்காட்டி இப்போ வருஷக்கணக்காக அநியாயம் செஞ்சு நின்ட்டு தண்டனை ஒன்று கொடுக்காட்டி அப்போ இதுக்கு போகிறோம் அநியாயங்கள் நடக்கவனே தண்டனை ஒன்று கிடக்காதுன்னு அந்த பயம் இல்லாத நம்ம வர விளங்கிச்சா. அது சுட்டி தண்டனை கொடுத்தே ஆகும். இப்படி அல்ல யோசிக்க இந்த இவ்வளோ பேசியே உனக்கு எந்த அநியாயம் நடந்திக்கு, எங்களுக்கு அநியாயம் நடக்க தேவையில்லை சரியா. இப்போ எங்களை உருவாக்கி இப்படி தின்னத்தந்து இப்படி 1 கோடி 2 கோடி போயிட்டீங்க. இப்போ எங்களை உருவாக்குறதுக்கு உமா அப்பாவுக்கு 1 கோடியாலும் போகும், எப்படியும் போகும். அதில் குறைஞ்சது ஒரு 30-40 லட்சம் மேலே அரசாங்கத்துக்குள்ளே வைக்கணும் வேணைச்சா. அந்த 30 லட்சம் சல்லிக்குதே அதை அரசாங்கம் களவாண்டிக்காது. அதை எங்கள்ட ஊருக்கு போக சொல்லி எல்லாருக்கும் மாதிரி 30-40 லட்சம் வைங்களே. இந்த ஊருக்குள்ளே எவ்வளோ வைக்குது, கோடிக்கணக்கான சல்லி. அவ்வளோ சல்லியையும் எடுத்து நான் அந்த எதுக்கானோ தான் அதை பிரித்து அவனோட குடும்பம் பாவிக்குது. நல்லா வேணைக்கணும். அவனோட்ட கோடிக்கணக்கு வைக்கும் விளங்கிச்சா. இப்போ அதை ஒழிக்கிறதுக்கு அவனும் எந்த வேணா இப்படி ஒண்டிக்கு பொய்க்கு நடிப்பானோல். அவனோட நடிப்புற இல்லை அவனோளுக்கு. ஆனால் அவனோல் நினச்சிட்டிக்கானோல் ஆக்கோல் மடையனோல் விளங்கிச்சா. ஆக்கோல் மடையனோ நல்லா ஏமாத்தேல்டு விளங்கிச்சா. ஆக்கோளுக்கு தெரியும் இப்போ அவனோளுக்கு ஓடிக்கவும் மேலா ஒளிஞ்சிக்கவும் மேலா ஒன்றும் செஞ்சுக்கலாம். ஆக்கோளோடையும் கொஞ்சம் நல்லா ஆக்கோளும் ஆக்கோளும் இந்த அவனோட கூட்டிக்கொண்டு அவனோட இந்த டீம் உண்டு இருந்துச்சல்ல. அவனோள்கிட்ட அவனோ கோடிக்கணக்கில் எடுத்துட்டு இவனோளுக்கு 100 200 கொடுத்து அந்த தேத்தனியோட கொடுத்துன்னு வெக்கம் இல்லையாடா மயிராண்டியோ போய்த்துன்னு நக்கி திரிஞ்சேன் இவனோ. அப்படி இருந்துச்சல்ல, அப்படி மீஞ்சானு. அப்போ அவனோளுக்கும் தெரிய எந்த நடந்தீங்க அவனோட்டையும் லட்சக்கணக்கி கேளு. இப்போ மேலைக்கானோல அவனோல விட அவனோளுக்கு சரௌண்டரிந்தவனோட சாரத்தை கலட்ட தேவையில்ல. இழிச்சு ஹிக்கின்னு பின்னுக்கால திரிஞ்ச மாதிரி தான் நல்லா சல்லி அனுபவிக்கச்சில ஜாயியா பண்ண ஆத்தர. இப்போ சூத்துக்கிளி இப்படி ஒண்டிக்கு இப்போ யோசிக்கச்சில இப்படி யோசிக்க தண்டனையெல்லாம் கிடைக்காது. இப்போ அவள் இல்லை ஆத்தெல்லாம் நிற்கணும் அப்படின்டியா. தண்டனை கிடைக்காது. தண்டனை கிடைக்கிறதுக்கு இப்படி அல்ல கொஞ்சம் இந்த சும்மா இந்த இதாக கேளாதல்ல சரியாக தேடி சரியாக மெதுவாக கொஞ்சமாக வந்து சரியாக இதாக்கி சரியாக அந்த எந்த நடந்திக்கின்னு பார்த்து ஆக்கோட்டையும் காட்டணுமல்ல. சும்மா தண்டனை கேளாதல்ல. ஆக்கோட்டையும் அவனும் எல்லாம் எடுத்து காட்டி நீங்களோட இப்படித்தான் செஞ்சிக்கங்க, நான் ஏன் நடந்திக்க உங்களோட காசுக்கு இப்படி செஞ்சிக்கான் இப்படின்னு காட்டினா தன்னால ஆக்கோட மனசு நிறையும். எனக்கு தண்டனை அது ஆக்கோட மனசு நிறையும். அதுக்கு போகிற ஆக்கோலே உங்களோட அடித்து ரோட்டை ஓட விடுவானோ என்னங்கச்சா. அது மிச்சம் இல்லை, கிட்டத்தட்ட தான் இருக்கு. இப்போ இப்படி ஒண்டிக்கு எங்கள்கிட்ட கேட்குற மேலே நீ இவ்வளோ பேசி அரசாங்கத்துக்குள்ளே போய் நான் நல்லா யோசிச்சுக்கணும் விளங்கிச்சா. எங்களோட வாழ்க்கைன்னு ஒன்று இருந்துச்சானே சரியா. இப்போ இவ்வளோ காலம் எங்களுக்கு தலை சரலை அது இல்லை சரலை இது மயிருன்ட்டு சென்னை தானே. அது சென்னை வந்து இந்த களவாண்டிட்டு கல்லன் தப்புவத்து தடமாறினோம். நாங்கள் அதுக்கு எங்களுக்கு அந்த கோவப்பட்ட அந்த இதெல்லாம் இப்போ பெருசாக இல்லை சரியா. நான் கோவம் அது இது இல்லை இருந்தாலும் நான் செல்றேன் சரியா. இதை செல்லணுமல்ல உங்களோட அந்த கல்லன் டீம் ஜெயிக்கணும் சொல்கிற எல்லா அணையும் கூட்டிக்கணும் சரியா. எல்லா அணையும் கூட்டிக்கணும் வந்து
கேள்வி கேளுங்க, எல்லாத்துக்கும் நான் பதில் சொல்லேன். நான் கேட்க ஒரே ஒரு கேள்விக்கு எல்லாரும் பதில் சொல்லணும். ஏழுமா செல்ல மாட்டேன் கூட, அது எனக்கு தெரியும். இப்போ அதான் செல்லு மனுஷன் இப்படி எந்த சின்ன எனக்கு விளங்குது இல்லை எந்தக்கா இப்படி இந்த மனுஷன்ற அந்த மிருகத்தன்மையாக மனுஷன் மாறினன்ற மாதிரி அந்த ஒரு ஈவேறக்க இப்போ இப்படி யோசிக்கலுமல்ல. நீ எந்த இது சல்லிக்கு தடமாறிய சல்லிக்கு நாங்கள் தடமாற தேவையில்ல. இந்த இப்போக்கே சிச்சுவேஷன்ற கோடிக்கணக்கிற கொண்டு கொட்டி ராஜா மாதிரியங்களை வச்சு நிற்கிறதுக்கு ஆளிக்கு. ஆனால் நாங்கள் அதான் செல்லு எங்களை காசி கொடுத்து வாங்கல, விளங்கிச்சா? எங்களுக்குன்ற ஒரு வட்டி நாக்கமைக்கு எங்களை காசி கொடுத்து கனவுரையும் வாங்கல. இது வரைக்கும் வாங்கியும் இல்லை, வாங்கவும் இல்லை. நாங்கள் யாருக்கு நலவு நினைக்கமோ அவனுக்கு மட்டும்தான் அவனோட நலவு நாங்களே தான் இதாக்குவோம். அப்படியா? அதுதான் எங்கள்கிட்ட அந்த காசி கொடுத்து எங்களை வாங்கலை, காசி கொடுத்து வாங்கத்தான் நினைக்கவும் இல்லை, விளைஞ்சா? அதுக்கு என்ன இப்படி இல்லை, கடன் வாங்கலண்டப்பா. கடன் வாங்க தப்பு இல்லை, களை வாண்டியதான் தப்பு, விளைஞ்சா? களை வாண்ட போடாது, கடன் வாங்கல். இப்போ நான் கடன் வாங்கிறதுக்கு இப்போ நான் தடமாறேன், கடன் கிடக்காமைக்கு அது வெக்கம் இல்லைடாப்பா. அதில் எந்த வெக்கமிக்கு ஒரு மனுஷன்ட்ட கேட்கும் இல்லைண்டா இல்லை, முடிஞ்சு இவ்வளோதான். அதில் எங்களுக்கு அதிலேயும் அவனுக்கு அப்செட் ஆகினா அப்போ ஏன் கேட்குது, நினைச்சா? நாங்கள் எல்லார்ட்டையும் இது கேட்டு தெரியுதே இல்லையால, எங்களுக்கு தெரியும். நாங்கள் அதான் சொல்லுது எங்கிற டைப்பை ஆக்களுக்கு விளங்கிக்கலாமிக்குது. இப்போ ஆக்கள் யோசிக்க எப்படின்னு சொன்னால் இவன் சல்லிக்காகத்தான் இப்படி ஒண்டிக்கல, யூடியூப் செய்த ஒரு இது ஒண்டிக்கல. இப்போ நான் இப்போ இதை பேசியேன், அது இதுண்ட யூடியூப்பில் சல்லி தேடியதுக்கு தூசணம் தெரியுமா? தூசணத்தில் அருவறுப்பான தூசணம், நார்மல் தூசணம் அப்படிக்கு ஏசி நின்றா ஒரு நாள் ஃபுல்லாக காட்டியும் ஏசிக்குன்னே நின்றாலும் போதாது, அவ்வளோ ஏசணும். என்ன சொன்னால் இப்போ வாழும் கொஞ்சம் படிக்கிறதுக்கு பாருங்கன்னு நான் சொல்லுவேன். எந்தன்னு சொன்னால் யூடியூப்னு சொல்லியது எந்த தெரியுமா? நாங்கள் எங்கிற டேலண்ட் ஒண்டிக்கிண்டா, டேலண்ட்னு சொன்னால் இப்படி பேசிய கதைக்கே இல்லை, பாட்டு படிக்க அதுவே ஏதோ டேலண்ட் அதை யூடியூப்பில் போடுது தான், அது ஒரு பிளாட்ஃபார்ம், சரியா? அது மாதிரி நிறைய யூடியூப் மட்டும்தான் தெரிஞ்சது மாதிரி, சரியா? அதே வந்து வைங்களே நல்லந்தான், சரலன்னு சொல்லலை, பவர்ஃபுல் பிளாட்ஃபார்ம் தான். அதை இதில் சல்லி தேடின்னு வைங்களே, அதில் எங்கிற டேலண்ட்டை நாங்கள் க்ரோத் பண்ணிக்கொண்டு வரச்சில ஒட்டோவா எட்சென்ஸ்னு ஒண்டிக்கு, சரியா? ஒட்டோவா அதெல்லாம் எங்களுக்கு இன்விடேஷன் வரும், அதுக்கு பெய்த்தாச்சு. அதுக்கு போய்த்து இப்படி உண்டு, எங்களுக்கு பெரிய இடம் உண்டிக்கு எங்களுக்கு. அந்த இடத்துள்ளுக்கும் நாங்கள் எந்தையோ கடையோ எந்தையோ செய்தோம். அதுள்ளுக்கு இன்னும் யாரும் சரி ஹெட் ஒன்று கொண்டு வச்சு அந்த ஹெட்டுக்கு இதுக்கு மாதத்துக்கு எனக்கு இவ்வளோத்தா அப்படின்ன மாதிரி ஒரு வேலை, அது ஹெட்சென்ஸ். அது அந்த ஸ்கிப் ஹெட்டுன்னு வரும் அந்த ஹெட்டால், அதுக்கு பெரிய கணக்கிற வர அது வார வீடியோவை வச்சு அது எந்த கண்டென்ட், அந்த வீடியோ எப்படி உள்ளது, அந்த வீடியோ சஜஸ்ட் பண்ண ஹெட் எப்படி, அதெல்லாம் பார்த்து தான் அதுக்கு சல்லி வரும். அதையும் அந்த சென்ஸ் கணக்கு தான் வரும், கொஞ்சம் கொஞ்சமாக அப்படி தான் சல்லி வரும். இது நினைஞ்சு நிற்க பேசி போட்டால் எல்லாமே சல்லி தேட, எல்லாருமே சல்லிக்காண்டு இல்லைடா, சல்லின்னு தேவை தான், சரியா? சல்லிக்காவால் சல்லின்னு பீய தின்ன இல்லையடா, சல்லிக்கு பீய தின்னவனோ தான் விபக்சரைக்கணும், பீய தின்னவனோ நாங்கள் இல்லை, நாங்கள் சோத்தை தின்னவனும், வேணுங்கச்சா? அதை நல்லா ஞாபகம் வச்சுக்கணும். அடுத்தது இப்படி ஒண்டிக்கு இந்த இந்த விபக்சரைக்க டீமுக்கு செல்லச்சில விபக்சரைக்க டீமுக்கு மட்டும் மேசி எல்லாத்துக்கும் இதாக்க அப்படின்னு. இனி விபக்சரைக்க டீம் தானே இவ்வளோ காலமும் இந்த நாட்டையே சுத்தம் பண்ணி வச்சிக்கு, இதுக்கு எல்லாத்தையும் சுருட்டிக்கு, வேறங்கிச்சா? எல்லா கள்ள வேலை, கசட வேலை, எல்லா தக்கடி வேலையும் செஞ்சிக்க இந்த விபக்சரைக்க கல்லனோ தானே, இனி இவனோ தான் செஞ்சிக்கானோ. அது சுட்டி இவனோளுக்கு சரியான இது ஒண்டி தான் கேள. இப்போ பாவம் புண்ணியம் அப்படி கேள, பாவம் புண்ணியம் இல்லை, கெளிம தண்டுவம். அதை கெளிம தண்டுவம்னு சொன்னால் இப்படியா இல்லை. இப்போ நோமலாக தேடணும், அதை விளங்கிச்சா? கொஞ்சம் கொஞ்சமாக தேடி சரியாக அந்த இதுக்கு சரியா இப்போ தண்டனை கொடுக்கணும். நோமலாக தண்டனை அப்படி கொடுக்கல, தண்டனை கொடுக்க தண்டனை அப்படியே இல்லை, கொஞ்சம் கொஞ்சமாக தேடி சரியாக போயிட்டு தான் இதாக்கணும், விளங்கிச்சா? தண்டனைன்னு தெரியாது. இப்போ இவ்வளோ காலம் இருந்துச்சு, சின்னவனும் ஒரு தப்பு ஒன்று எந்தியாலும் ஒரு எந்தியாலும் சின்ன ஒரு வேலையை ஒன்று செய்தான்னு வைங்களே, அதுக்கு தான் பெரிய தண்டனை. பெரிய தப்பு செய்தவனுக்கு தண்டனையே இல்லை. ஏண்டா பெரிய செய்தவன்ட்ட சேப்பு குடிக்கல சல்லி, அப்படியா இல்லை சல்லி. இப்போ இப்படிக்கு
இப்போ வந்து இப்போ எந்தன்னு சொன்னால் இதில் ஈக்கித அந்த ஆக்கோள் நினச்சி நிற்க எந்தன்னு சொன்னால் இதில் தப்பிரேலும் அப்படின்ன மாதிரி எண்ணத்தில் ஈக்கிய மாதிரி எனக்கு அது தப்பில்லை. ஏண்டா இவ்வளோ அரசாங்கத்திலையும் இந்த ஒத்தம் தப்பி அப்படித்தானே இந்த இதில் வந்து கொஞ்சம் தப்பேலும் யாருக்கு தெரியுமா? காசி பணங்கள் கொஞ்சம் எடுத்திருந்தா அந்த காசி பணத்தை ₹1 இருந்தாலும் அது எங்கடா சல்லி சரியா எங்களோளுக்கு வந்த மயிறு சல்லி தான் அது அவ்வளோ சல்லி எல்லாம் ரிட்டர்ன் வரணும். வந்ததுக்கு போகிற அது கொஞ்சம் தண்டனை மாதிரி அது வேறு விஷயம் சரியா. அந்த ஆக்கோளுக்கு அடித்து அநியாயம் செஞ்சிக்க மாதிரி இருக்குது. அதுக்கு அவர் போய்த்து மன்னிப்பு கேட்டு இதாக்கி எதான் செல்லுது விளங்கிச்சா. அடி வாங்கிறதுக்கும் தைரியம் மீக்கணும். ஒருத்தன் வீரனாகிறதுக்கு அடி வாங்க தைரியம் மீக்கணும். தப்பு செய்யப்படாது. ஒத்தனுக்கு சும்மா சம்பந்தமே இல்லாமல் ஒத்தனை ஒதுக்கி வச்சுக்க ஒத்தனுக்கு அநியாயம் செஞ்சுட்டு அது சண்டிக்காம மாதிரி பிச்சைக்காரனுக்கு அடிக்க இதெல்லாம் சரலாத வேலையும் தான். ஒரு அருவறுப்பான வேலை. நான் நிறைய இடத்துல கண்டிக்கேன். பிச்சைக்காரனுக்கு அடிக்கிற மாதிரி இப்படி செல்லச்சில பிச்சைக்காரனுக்கு கேச மாதிரி அப்படி இவ்வளோ காலம் நாட்டுள்ளுக்கு எல்லாரும் பிச்சைக்காரன் அது இதுன்னு டேசியானோ சரியா. நான் பிச்சைக்காரனும் லேசிக்கு செல்லவும் மாட்டேன். இப்படி ஒண்டிக்கல்ல அல்லாயும் செல்லிக்கான் பிச்சை எடுக்க போடாது. பிச்சை எடுக்க வந்து இந்த எல்லாம் பார்க்க மாட்டான் அப்படி செல்லிக்கான். அதுக்குன்னு சொல்லி இப்படி ஒண்டிக்கு அந்த மனுஷனோட கை கால் எல்லாம் மேலும் அப்படி வாரானோன்னு வைங்களே அவனுக்கும் அப்படியே வந்து அதிச கேட்டோன்னே அவனுக்கு அடித்து இதாக்க பார்க்க. அடே உனக்கு குடுக்கேல்னா குடு சரியா. குடுக்கேலாட்டி அடிக்கிறது இல்லை விட்டு வேலையை பார்த்துருவணும் வேணாச்சா. அடுத்தே வந்து அந்த கை காலே இல்லாமல் அப்படி வாரணும்ல அவனுங்களுக்கும் ஏதோ இதாக்கத்தான் ஆகணும். அது எனக்கு என்ன தெரியாது அப்படி இருக்குது. அடுத்தே வந்து இந்த பிச்சைக்காரன் ஒழிக்கானோலே அவனோட பீயை தின்னுங்கூடா இந்த விபக்சரிக்கு அவனும் ஏன்னு சொன்னால் அவனோலும் கடையிற பேய்த்து சாமான் வாங்கினோ தானே. அவனோட சாமான்ற வாங்கின அந்த சல்லி பேய்த்திக்கு அந்த சல்லிக்குதே அந்த சல்லியும் சேர்த்தியான் களவாண்டிக்கானோ இல்லைண்டே இல்லை அது சுட்டி தான். இப்போ தண்டனை கிடைக்கச்சில தடம் மாறாமல் நிற்கணும். தடம் மாறாமல் கொஞ்சம் அப்படி ஆசையாமல் அப்படி நின்றா தான் கொஞ்சம் மெதுவாக தண்டனை கிடைக்க நார்மலாக வரும். இந்த ஒரே அடிக்கு தண்டனை தாங்கணுன்னு அப்படி தண்டனை தரையில கொஞ்சம் கொஞ்சமாக தான் அது அந்த இதெல்லாம் இதாக்கி தான் தண்டனை வரும். ஆறாங்காட்டியும் இதாக்கிட்டு ஈக்கணும் ஏன்னா. அடுத்த வந்து இந்த எனக்கு இவ்வளோ காலம் ஆக்கள் தெரியாமல் இப்போ என்ன ஃபேமிலி அப்படியெல்லாம் மீக்கி நான் ஃபேமிலின்னு இது வரைக்கும் செல்லு இல்லை. இப்போ நான் செல்ல காரணம் என்னன்னு சொன்னால் அவனோளுக்கு என்னை பற்றி பேசல. அவனோள் என்னை பற்றி ஒரு வார்த்தையாலும் பேசினேன்னு எனக்கு தெரிஞ்சிச்சின்னா வெட்டி போட்டுருவேன். போலீஸுக்கு இல்லை அவனை எங்கே வேணா போக சொல்லு சரியா. பேச மாட்டானோ. நான் அவனோளை பற்றி இவ்வளோ காலத்துக்கு பேசல பேசியும் இல்லையேடாப்பா. அவனும் என்னை பற்றி செல்லி பலாய் களி இப்படித்தானே இருந்தானோ. என்ன மனுஷனுவே அவனும் அப்படித்தான் அதறியா. அது எந்தன்னு சொன்னால் அது அந்த அவனோள்கிட்ட மனசின் ஒன்று இல்லைடா. அவனோள் இந்த இது இல்லை இந்த அவனோட திமுத்தி போனவனோள் அது அவனுக்கு அந்த ஆசா பாசம் அதெல்லாம் இல்லை. அது ஒன்றும் இல்லை அவனுக்கு. அவனும் அந்த கல்யாணம் முடிக்க ரீப்ரடியூஸ் பண்ணுவேன் அந்த அப்போ ஒரு அதிரேயும் அவனும் சந்தோஷமாக அவனும் மடையனூல் அவனும் அதை கூட சரியாக செஞ்சிக்க மாட்டானோ. எனக்கு தெரிஞ்ச அளவுற அதை கூட அதிர அவனும் சந்தோஷத்தை அடைய மாட்டானோ. அப்படி ஆக்கணும் அவனும். ஏண்டா எல்லாத்துக்கும் ரசனை அது இதெல்லாம் ஒட்டவா வரணும். அது எனக்கு தெரியாது. அது இப்போக்கே ஜென்ரேஷன் சரியாக எல்லாம் சரி காட்டி இதெல்லாம் வரும்னு நினைக்கிறேன். இதுக்கு போகிற காலம் தயவு செஞ்சு அந்த விபக்சரை இவ்வளோ காலம் ஏமாத்தினவனு வைக்கானோலே இவனோட தூசளவுக்கும் இதுக்கு போகிறோம் நம்பிடுவான். இதுக்கு போகிறோம் நம்பினாலும் இவனும் அநியாயம் தான் செய்யும். இவனோளுக்கு தண்டனை கிடைச்சதுக்கு பொறவு வேணுண்டா நம்மளதை பற்றி யோசிக்கிறது. அரங்காட்டியும் பேசணும் கதைக்கணும் எல்லாம் செய்யணும் சிரித்து ஃபன்னாக தான் இருக்கணும். இவனும் செல்லு எல்லாம் கேட்க தான் வேணும். மூளரை கொண்டு போயிட்டு வச்சு அதால் இதாக்க போவான். இப்போ நான் ஒரு இதில் நிற்கேன்டா ஏண்டா என்ன மாதிரியே ஆகணும்னு யோசிக்காமல் சரியா அப்படி நான் சொல்லேன் ஒத்தனை பார்த்து ஒத்தன் எட்டிடியூட் ஆகிக்கேண்டா அதை மாதிரி ஆகாமல் புதுசாக இன்னொரு மாதிரி உருவாக பார்க்கணும். இப்போ நான் யாரை பார்த்துமே நான் உருவாகலை. நான் யாரை பார்த்து உருவாகிக்கும் நான் யாரை பார்த்தும் உருவாகவே இல்லை. தானாக தனக்குன்ற ஒரு எட்டிடியூட் ஒன்று உருவாக்கி தானாக உருவாகும். சரிச்சா அதுதான் எட்டிடியூட் மாதிரி அது வரும்.
இப்போ ஜனாதிபதி உருவாகி வந்திக்க வேற யாராலும் உலகத்திலேருந்து வந்து புரிஞ்சிக்குதா இல்லையால உருவாகி தானா வந்திக்கு அது மாதிரி தானாக தான் உருவாகும் தானாக உருவாகிறதுக்கு தான் வருத்தம் இப்போ இந்த நாட்டுக்கு எங்கே போனாலும் இப்போ ஒன்றாவதே அந்த மனுஷன் இந்த சும்மா அந்த நோமலை இப்படி நடந்து இப்படியெல்லாம் போச்சா சிரிச்சானூல் இப்போ எங்களுக்கு அது எங்கட அந்த இது மதின்ட்டு இல்லை இப்போ நான் சொல்லேன் ஃபாசா ஹம்தாண்டிக்கானல்ல எங்கள் துபாயில் அவன் வந்து அங்கே இந்த துபாயிரைக்கு அரசன் இப்போ அவன்கிட்ட ஒரு இதுண்டிக்கு இப்போ இப்படி உண்டில்ல எந்தன்னு சொன்னால் சாதாரண மனுஷனோட வந்து நிற்பான் சொப்பர் இந்த மீதாக்குவான் ஆனால் அந்த துபாய்னு செல்லது எப்படி நாட்டு எப்படி சல்லி எல்லாமே அதே மாதிரி இந்த நாட்டையும் எல்லா நாடும் ஒரே மாதிரி தான் நல்லா வர்த்தகத்துக்கு நாங்கள் வந்து புதுசாக எந்தத்தியாலும் தெரிஞ்சு நாங்கள் டெவலப் ஆகிறதுக்கு பார்க்கணும் வேணங்கிச்சா நாட்டை அவன் தருவான் இவன் தருவான் அந்த சல்லி கிடைக்கும் இப்படி 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 யோசிக்க கீழே தான் போகும் நாங்கள் இது வரைக்கும் அவனோட்டால் ஒரு சதத்துக்கு இல்லை இப்படி யோசிக்கணுமா நாம் போய்த்து திண்டு குடிச்சா அப்படி அது வேறு திண்டு குடிச்சா அப்படியெல்லாம் இப்போம் வேணங்கிச்சா அதே அவனோட கூட்டாளித்தனம் அதுக்கு நிற்போம் இதாக்கும் ஒரு 5 ரூபா சல்லி இப்படி அவனோட்ட அந்த சல்லிக்குது அது அவனோட சல்லியும் இல்லை அதை நல்லா விளைவிக்கணும் விளைவிச்சா அது வந்து எங்கட சல்லி அது எங்கட சல்லி எங்களுக்கு எந்தக்கு அவனோ தரணும்னு நான் அதே அவனோல அப்படி உரிமை எடுத்து அவனோ தர தேவையில்ல மயிருக்க உரிமை எடுத்து தர சல்லிக்கு அவனோல நம்பி அரசாங்கத்தில் இப்போ ஜனாதிபதி ஈக்கிய மனுஷன் நம்பி கொடுக்க இந்த சல்லியை மனுஷனுக்கு கொடுண்டா அதை உரிமை எடுத்துண்டா அவன் வச்சுக்கொண்டு அவன் எப்படி அவன் இந்த பெரியாக்கோல அவனோல் கல்லை நூல் பீக்கல்லை நூல் விளங்கிச்சா அதுக்கு தான் நாங்கள் தடமாறு அவனோட தண்டனை கிடைக்காத வரைக்கும் அவனோடைக்கு பெரிய சரவுண்டு உண்டு சரியா அந்த ஸ்ட்ராட்டஜி எனக்கு தெரியும் சரியா அதை கல்லை நீக்கான் கல்லனை சப்போர்ட் பண்ணவன் நீக்கான் கல்லன் அவுள் வரைச்சில் செருக்காட்டவன் நீக்கான் சரியா கல்லனுக்கு வேறே அந்த கையுதவி செய்தாக்கோ அத்துதவுதேன ஒன்று சொல்லு அந்த அதை மாதிரி அப்படி நிறைய ஈக்கியானோ டீம் பட்ட விதியாக்கி ஒரு பெரிய ஒரு வளல்ல உண்டு மாதிரி ஜனாதிபதி செல்ல சௌர வளல்லண்டா அது மாதிரி அப்படியே அந்த வளல்ல அப்படிக்கு அது மெதுவாக தான் இதாக்கும் மனுஷனோடு பார்க்கச்சில மனுஷனோட பக்கத்தில் ஈக்கிது இப்படியல்ல மனுஷனோட எங்களுக்கு ஏசிக்கலும் பேசிக்கலும் எங்களுக்கு இனி செல்லாத கதையெல்லாம் சொல்லிக்கலும் இப்போ வந்து கொஞ்சம் மனுஷனோடு வெக்கம் மாறிக்கலும் எந்த இது இப்படியெல்லாம் இவனுக்கு சொல்லிக்கோமே இவன் மாறி இல்லை இவன் சரியாகத்தான் ஈந்திக்கணும் மாதிரி யோசிக்கலும் நாங்கள் சரியாகவும் மீக்கல நாங்கள் பிழையாகவும் மீந்திக்கோம் சரியாகவும் மீந்திக்கோம் எல்லா மாதிரியும் மீந்திக்கோம் நாங்கள் கொஞ்சம் போராடித குணம் மீக்கும் எங்கள்கிட்ட வேணாச்சா நாங்கள் விட்டு கொடுக்க மாட்டோம் ஒன்று பிள்ளைண்டா அது எங்களை வெட்டினாலே நாங்கள் பிள்ளைண்டே செல்லுவோம் அப்படியே உண்டிக்கு எங்கள்கிட்ட வேணாச்சா அப்படியே உண்டிக்கு அந்த அதுதான் ஈக்கணும்ண்டு நான் எங்கட டீமாக இருந்தாலும் ஒன்று பிள்ளைண்டா எதுக்க தொடங்கிடுவோம் விளங்கிச்சா அதுக்கோ எய்னையால் முடிவிக்கணுமா இருக்கு முடிவில்லாமல் இல்லை முடிவிக்கணும் விளங்கிச்சா அது அப்படி இருந்தால் தான் கிளியராக அது பெஸ்ட்டுக்கு இந்த அரசாங்கத்துக்குள்ள கஷ்டம் இல்லையா நாங்கள் அப்படி இல்லை நாங்கள் பெஸ்ட்டுக்கு இந்த அரசாங்கத்துக்குள்ளே இந்த கச்சாலையில் திழுத்தி நின்னோம் இப்போ அப்படி இல்லையா இப்போ எல்லாம் சரியாக தான் இப்போ அப்படி இல்லை விளைவிச்சா பெஸ்ட்டுக்கு இந்த அரசாங்கத்தில் எந்தன்னு சொன்னால் பெஸ்ட்டுக்கு இந்த அரசாங்கத்தில் இப்படியெல்லாம் பேச கதை கேளாதல்ல பேசின காய்ச்சாலும் விலங்கு இல்லையால எவ்வளோ சொன்னாலும் அதை கணக்கில்லை எந்தன்னு சொன்னால் அதை செல்லச்சில அதை சீரியஸ்னஸ் ஒன்று இல்லையால சும்மா இந்த எந்தியோரு அந்த சும்மா அந்த ஜோக்குக்கு மாதிரி அப்படி இல்லை அது ஒரு சீரியஸ்னஸ் ஒன்று இருக்கணும் வேணா யோசிக்கணும் இப்படித்தான் இதுதான் நடக்குது இதுதான் நடந்துட்டு இருக்கேன் இல்லாட்டி அவ்வளவும் தேவையில்லை ஒரு பிரச்சனையுண்டோ எந்தியோ ஒன்று வரச்சில ஃபுல்லாக யோசிக்கணும் இப்போ ஃபுல்லாக யோசிக்கேண்டு சின்னத்துக்கு இப்படியா இல்லை மனுஷனோலும் இப்போ திருந்தி எல்லாம் மாறிக்க இல்லையா அதை சுட்டி எங்களுக்கு வந்து அதை பேசலாம் சரியா அதுக்குன்னு சொல்லி அந்த பாவாடை வேலை செஞ்ச கென்சி எங்களுக்கு தெரியும் அந்த மனுஷனோல் எங்களுக்கு சரியாக தெரியும் சரியா நான் யாரையும் திருத்தத்துக்கு எனக்கு விருப்பம் இல்லை ஏன்னா நான் என்ன வாப்பாவை பார்த்திக்கேனல்ல அந்த காலத்தில் அந்த மனுஷன் திருத்தத்துக்கு போகும் ஆனால் வந்து அது வந்து இப்போ நான் தப்பு செஞ்சால் என்னோடைக்கு அந்த இறக்க மாதிரி ஒன்றுக்கும் என்ன கண்ட்ரோல் பண்ணாது அது எனக்கு பிடிச்சிக்கல அது மாதிரிக்கு அது சுட்டு நான் யாரையும் திருத்த போக மாட்டேன் ஆனால் எனக்கு அநியாயம் செஞ்சிக்க மாதிரி எனக்கு அநியாயம் இப்போ இப்படியா இல்லை
நாங்கள் யாரை எதுக்கு ஒன்றும் தெரியா, எதுக்கு எந்தக்கின்னு தெரியா, அது ஒன்றும் தெரியா. நடுவுற பூந்து கொண்டு பெரிய ஆக்கோல் மாதிரி புண்டை தூசணம் செல்லிப்பாடு எந்தண்டா பெரிய ஆக்கோல் மாதிரி சேட்டாதி இதை போட்டுக்கொண்டு கொஞ்சம் இப்படி வந்து கொண்டு சரியாக ஆக்கோலுக்குள்ளே பாவாடை வேலை செஞ்சு கொண்டு நல்லா ஏற்றி விட்டு கொண்டு பொம்புலவை விட சரியா செல்லேல என்னச்சா அப்படி ஈக்க வேணும் இந்த செல்லுன்னு. இதுக்கு போகிற அப்படி ஈந்தா இது போகிற அப்படிக்க ஆக்கோலிக்கு வேறு யாருக்காலும் அந்த மாதிரி அநியாயம் நடக்க உடத்துற பெசா மீந்துருவேன். ஈந்துட்டு சரியாக ஒரு உடத்துற தனியாக வார டைம் ஒன்றுக்கும் செல்ல மாட்டேன் நான். சரியா சாவுடிச்சு போட்டுருவேன். இதுக்கு போகிற அந்த மாதிரி அநியாயம் செய்த வேலை ஈக்க போடாது. சரியா செல்லி நிற்க மாட்டேன். என்ன சொன்னால் அதான் சொன்னேன், அடி வாங்கச்சில தப்பு செய்யாமல் தப்பு செஞ்ச அடி வாங்கச்சில அவள் இல்லை. நாங்கள் தப்பு செய்யாமல் அடி வாங்கினாக்கோள் தப்பு செய்யாமல் அடிக்கச்சில அந்த கோவம் அப்படியே சும்மா அந்த கரண்ட்டை பாட்டிய மாதிரி புஷ்ஷுன்னு போய் துள்ளுக்கு நிற்கும். அது இப்படியெல்லாம் செய்த உடத்துல நாங்கள் கஷ்டப்பட்டு தட்டை மாதிரி ஆக்கோல சரி செய்ய பார்க்கச்சில அதை கெடுக்க மாதிரி ஈக்க உடம்பிக்கானே அந்த உடத்துல அந்த கோவம் வந்துச்சுன்னா மூஞ்சி ஈக்காது. எங்களுக்கு எவ்வளோ ஸ்பீட்டாக அந்த அநியாயம் செய்த ஒன்று எவ்வளோ ஸ்பீட்டாக எந்தியால் அடித்தாலும் ஒன்றுமே ஆகாது எங்களுக்கு. ஆனால் நாங்கள் ஒரு அடிக்கு தாங்க மாட்டோம். இதுக்கு போகிறாலும் கொஞ்சமாலும் பெருசாக தேவையில்ல, கொஞ்சம் ஒரு தூசால ஒரு ஆளும் கொஞ்சம் கவனமாகிக்கிறதுக்கு பாருங்க. அது இந்த செல் ஒன்றுமல்ல ஏ அதுக்கு இப்படித்தான் போலீஸ் அது இதெல்லாம் ஈக்கி அதெல்லாம் இதாக்கத்தான் வேணும். இல்லைன்னு செல்ல அது போலீஸ் அது எல்லாம் ஈக்கி சரியா. அப்போ எந்தன்னு சொன்னால் சரியாக ஒரு இதில் யோசனை இருக்கணும் மனுஷனோல இப்படி இருக்குது. இப்போ எனக்கு தாத்தா தங்கச்சி அப்படி ஈக்கின்னு வைங்களே. அப்போ வந்து நான் அதுபோல் இதுவரைக்கும் இவ்வளோ காலத்துக்கும் 50 வருஷத்துக்கு வித்தில்லை சரியா. ஆனால் நான் பார்த்திக்கேன் எப்படின்னா பொம்புலோ நான் செல்லேந்தானல்ல உம்மா வாப்பா இந்ததுக்கு போகிறோம். நாங்கள் உருவாகினோன்னு இன்னும் இப்படி புள்ளோல் உருவாது ரீப்ரடியூஷன் இல்லாமல் எப்படிடா அதான் செல்லேன் என்னட்ட நல்லா விளங்கிக்கணும். நான் உம்மா வாப்பாட்ட பேசலாம் சில விஷயத்தை அப்படிக்கு தானே. நான் அதை போய்த்து நியாயம் கேட்க வேணாம். என்னட்ட பேச வரக்கூடாது சரியா. அதான் சொல்லு என்னட்ட பயம்டொண்டு இல்லை உண்மைக்குந்தன் அது பயம்டொண்டு என்கிட்ட ஒன்று இல்லை அப்படி ஒன்று இல்லை சரியா. அப்போ இப்படி ஒன்று இருக்கல பொம்புலோலுக்கும் இப்போ பொம்புலோல் எப்படின்னா பொம்புலோலுக்கும் அதுகளுக்கு அதுகளுக்கு ஒரு அந்த அது ஒரு பின்னுக்கால திரிஞ்சுக்கணும் அப்படி அதுக்குன்னு எங்கட பின்னுக்கால வரவும் போடாது. அது நான் சொல்லி எங்கட பின்னுக்கால வரவும் போட நாங்கள் போகவும் போட ஒன்றும் போட அப்படின்னு சொல்லி பார்க்கணும் ரசிக்கணும். அதுகளும் பார்க்க ரசிக்க முடிஞ்சு ஒரு ஃபன் சிரிக்க அதையும் வேறு அதையும் நல்லது. அதை விட்டுட்டு இதுளுக்கும் ஒரு ஜாதிக்கு அந்த காம உலகத்தில் காம வெறி பிடிச்சா அதிலேயே அந்த இதுலேயே நிற்கிற ஒரு டீம் ஒன்று இருக்குது வேறையா சரியா. அது எனக்கு என்ன தெரியாது எந்த அது செல்லுறதுக்கு தெரியாது சரியா. அடுத்து இன்னொரு டீம் ஒன்று இருக்குது எந்தன்னு சொன்னால் அது வந்து ஆம்புலையும் இல்லை பொம்புலையும் இல்லை. அது வந்து ஆம்புலோல் தான். பொம்புலோலுக்கும் அது ஒரு ஜாய் பொய் செல்லிக்கொண்டு ஒரு ஜாய் ஸ்ட்ரகிள் உள்ளுக்கு ஒரு ஜாய் அது எந்தன்னு தெரியாது. அது ஒரு டீம் ஒன்று சரியா. எனக்குண்டா தெரியும் அப்படியே ஒவ்வொரு ஜாய் டீமிக்கு மரம் வந்து அது அவ்வளோ இப்போ பொம்புலோட்டா ஆம்புலோலா பார்க்க பொம்புலோட்ட போய்க்கு அந்த பொய்க்கு இப்படி அட்டிடியூடாய் மயிராய். இப்போ அது வந்து ஸ்கூல் லைஃப் இருக்குது சின்ன புள்ளோல் வாழ்க்கை அந்த வாழ்க்கை உள்ளுக்கு அப்படி ஒன்று வாரது அது அவள் இல்லை. ஏன்டா ஸ்கூல் லைஃப்பில் ஒன்றாவது வார காமன் தானே காதல் இல்லை அது அவள் இல்லை. நான் அது வானம்ட்டு செல்லவும் மாட்டேன். அதுக்கு போகிறோம் சமாஜம் தெரிஞ்சதுக்கு போகிறோம் அந்த மாதிரி நடத்துக்கும் நிற்கிறதுக்குது. அது வந்து அந்த ஆம்புலோல் மாதிரி ஈக்கிறதுக்கு அழகு இல்லை. அது வந்து அதான் சொல்லு ஆம்புலோல் சண்டிக்கமரை தான் ஈக்கணும். ஒரு நாளும் ஆம்புலோலுக்கு அழகு சொந்தம் இல்லை பொம்புலோலு தான் அழகு சொந்தம் விளைச்சா அதுதான் உண்மை. அடுத்த வந்து இப்படி ஒண்டிக்கு இந்த நான் இவ்வளோ பேசுவேன் இந்த நீ எந்த அவ்வளோ பெரிய ஆளா அதான் இதான்னு கேட்குது. நான் அப்படி கேட்க மனுஷனே மட்டும் வேறு யாருக்கும் நான் சொல்லலை. அப்படி கேட்க ஒத்தராலும் பரவாயில்ல இதுக்கு போகிறோம் நல்லா விளைவிக்கணும்.
ஏண்ட பிரச்சனையோ சல்லி பிரச்சனையோ அந்த பிரச்சனையோ இந்த பிரச்சனையோ நல்லா விளைவிக்கணும் சரியா. நான் இது வரைக்கும் எவனை பற்றியும் நான் பேச போகிறதும் இல்லை பேசியும் இல்லை. என்னை பற்றி நான் கள்ள நூலை பற்றி பேசாத உடம்பும் இல்லை. கள்ள நூல் அநியாயம் செய்தவனூலை பற்றி பேசாத உடம்பும் இல்லை. அதையும் சொல்லு நான் பேசியதை நிப்பாட்டவும் மாட்டேன் சொல்லு விளங்கிச்சா. அப்படி ஒண்டிக்கு அடுத்து என்னை பற்றி அது இது கேட்க இதாக்கேண்டா யார்கிட்ட பேய்த்து பேசி கதைச்சேன்னு என்கிட்ட தெரிஞ்சால் அதுக்கு போகிற உண்மையான சுயரூபமேண்ட எனக்குன்ற ஒரு உருவமிக்குமே என்ற உருவம் இதுதான்டா அதுக்கு போகிற காண்டு கேளு. இதுக்கு போகிற பேச வானம்டு நெந்தன சொன்னா அது ஒரு சரலாத இது ஒருத்தரை பற்றி ஒருத்தர் பேசி தெரியுதைக்கு அது சரல. நான் இது வரைக்கும் நான் இப்போ இப்படியா இல்லை. இப்போ நான் யாரையும் பற்றி நான் எங்களோட குடும்பத்தையோ எவனோலையோ அவனோட எவனை பற்றியாலும் நான் பேசியே இல்லை. அவனோட பற்றி இப்படி சும்மா ஏதாலும் ஒரு இடத்துல அவனோட ராக்கோல்ட்டே வேற ஒருத்தன் டைம் இல்லை அவனோட ராக்கோல்ட்டே அவனோட டென்த்தியாலும் ஒன்று சொல்லி பார்த்தா எந்தன்னு பார்த்தாலும் அவனோளுக்குள்ளேயே அவனோட வேலை இல்லை. அதையும் ஒரு 10 வருஷத்துக்கு ஒரு டிப் ஒரு வார்த்தை அப்படி பேசு அவ்வளோதான். அதையும் அவனோட்ட பேசியது இல்லை. திடீர்னு எந்தியாலும் இப்படி ஒண்டிக்கல கோவம் தான். நான் அவனோட அண்டைக்கும் கோவம் இல்லை இண்டைக்கும் கோவம் இல்லை. ஆனால் அவனோட சாகசம் வச்சுக்கப்படாது. அவனோட கணுதென்னு வைக்குது கணுதென்னு அவனை மாதிரி அந்த மனுஷத்தன்மை இல்லாத ஆக்கோலிக்குது. அவனோட அந்த இதொண்டிக்கப்படாது ஹித்தவத்கம மாதிரி அது ஈக்கப்படாது. ஏன்டா அவனோளுக்கு அந்த ஆசா பாசம் ஒன்று இல்லை. அவனும் அந்த ஒரு ஒரு ஜடம் அப்படி ஆக்கோல அவனும் எனக்கு தெரிஞ்சால ஒரு அது சுட்டி இப்படி ஒண்டிக்கு அவனும் அவனோட பற்றி எனக்கு பேசி வேற இல்லை எத்தனை சொன்னா. இப்போ அவனோள் என்னை பற்றி எந்த அவனோள் செல்லலைன்னு எனக்கு என்ன தெரியாது. அவனோள் ஒரு கட்டத்தில் என்ன தப்புகளை தேடினானோ அதை பற்றி சொல்லி பார்த்தானோ அது போதாது. அதுக்கு போகிற குறகவலை தேடினானோ குறகவலை தேடி அதுவலை சரினானோ அது சரி அதே முடிஞ்சு இல்லாத போகிறோ. நான் வேலவல் செஞ்சேனே வேலவலை இல்லாமல் ஆக்கிட்டானோ சரி அதையும் போய்த்து. அதுக்கு போகிற இன்னமெந்தியான் வேலரை சேர பார்க்க போனோன்னே ஐநேம் அது இதை சொல்லி இதாக்கினானோ 7ஆம் மட்டுக்கு சரி அதையும் இதாகிட்டு. அதுக்கு போகிற இந்தியாலும் செஞ்சு நாங்கள் இந்தியாவும் பொழைச்சி கொண்டாண்டு இதாக்க பார்த்தா அதையும் இல்லாமல் அவனோட அப்படி அவனோட அதுக்கு போகிறோம் சரி அதெல்லாம் ஒரு சல்லி ஒன்றுமே தேவையில்ல. சும்மா ஃபன்னாக மீ கொண்டு பைக் கொண்டு எடுத்துகிட்டு சும்மா இந்தியோ எங்களுக்கு தெரிஞ்ச வீல் பண்ணதோ நான் இந்தியோ செய்ய யாருக்கும் பாதை இது தூசல உரையாலும் யாரையும் பாதிக்கலையே. நான் புழுதேன் நான் காலை கையை பிச்சிக்கேன். நான் அதை பார்த்துட்டு சிரிக்க ஒரு மனுஷன் சிரிக்க இதாக்க ஒரு மனுஷனுக்கு எங்கடா உசுரை நாங்கள் யோசிக்காமல் சந்தோஷத்தை கொடுக்கலண்டா அவனோள் அது அப்படியெல்லாம் அவனோளும் கேளு. அதுக்கு நான் 7ஆண்டும் செல்லுவேன். நான் எல்லாருக்கும் மேலும் தான் செல்லுவேன். விளங்கிச்சு அன்னைக்கு நான் அவனோடு தான் செல் அது அவனோட செய்யலாத்துக்கு இப்படி அல்ல. இப்போ அதான் செல்லு பைக் பொறுமதி மாதிரி இருக்கியா பைக் தூக்கினோன்னு புழுவுது ஒடையுது அப்படி ஈன தப்போ யாரை தெரியுமா ஆக்கூடுறது. ஏன்னா பைக்னு சொல்லி பொறுமதியான உண்டு இல்லை. பொறுமதியாத அளவுக்கு கொந்திக்கு எங்களுக்கு ஆர்த்திக்கார சல்லி வாரத்துக்கான ஒரு வழியே இல்லை. அந்த பொலிட்டிக்கோட தொங்குதவன் மட்டும்தான் காசு தேடுவான். விளங்கிச்சா. இது வரைக்கும் இவ்வளோ காலத்துக்கு நான் காணல. மனுஷனோளுக்கும் நலவு நினச்சா ஒத்தனையாலும் நான் காணலை. இல்லை மனுஷனோளுக்குள்ள மனுஷன் நிற்கான் இல்லைண்டு இல்லை பொலிட்டிக்கல் ஐக்கியம் அவனோளுக்குள்ள ஐக்கியவனோளுக்கே நலவு நினைக்க மாட்டானோ அப்படி ஒரு கேடு கட்டவனும். விளங்கிச்சா. அடுத்து இப்போ மிச்சம் பெருசாக அவனோளுக்கு ஏசையில. ஏன்டா அவனோளும் கொஞ்சம் கொஞ்சம் மாறி அவனோளுக்கே வெக்கம் மாறினதுக்கு களவாண்டின சல்லியை சும்மா விட மாட்டோம் நான் அப்படி ஒண்டிக்கு. விளங்கிச்சா. அந்த இப்படி ஒண்டிக்கல. இப்போ என்னை பற்றி நான் அதை நல்லா விளங்கிக்கணும். ஏண்ட பேர்னு ஒண்டிக்கு தானே அதை எவ்வளோ கஷ்டப்பட்டு செருக்காட்டுன்ற அந்த பேரை செருக்காட்டு அவனுக்கு தான் தெரியும். ஒத்தன்ற பேரை செருக்காட்டுறதுக்கு ஒத்தன் படுக பாடு எப்படின்ட்டு அவனோளுக்கு தெரியும். நாங்கள் இது வரைக்கும் எங்கள்கிட்ட பேசலாண்டா அவனோளுக்கு நாங்கள் அவனோளை பற்றி பேசின்றா தானல்ல அவனோளை பற்றி பேச மாட்டோம் நான். ஆனால் களவாண்டி இருந்தால் கல்லனோளை பற்றி பேசுவோம். அந்த டைமும் களவாண்டி இருந்தால் கல்லனுக்கு வலிக்கு. ஏண்டா இந்த நோமலாக இந்த முருங்கைக்காயும் அது இது இந்த தேங்காயும் அது இதுவும் களவாண்டு இந்த கல்லனோளுக்கல்ல இவ்வளோ நான் சட்டம் கிரியாத்மா இருக்கே அது இந்த ஊருக்கு வர கோடிக்கணக்கான சல்லியை எடுத்து விட்டுட்டு அதில் போய்த்து எல்லா கூத்தையும் போட்டு திரியுதவனோளுக்கு இல்லையா. அது சுட்டி இதுக்கு போகிற சின்னவனோளுக்கு இல்லை எல்லானுக்கும் நீத்தி உண்டு. வாப்பா செஞ்சாலும் சரி
சட்டம் எல்லாருக்கும் உண்டு தான், அதை நல்லா ஞாபகம் வச்சுக்கணும். விளங்கிச்சா? அடுத்து வந்து நான் இவ்வளோ பேசியேன், நான் எந்த தப்பு செய்ய, நான் எப்போவோ நான் சொல்லிக்கேன் தானே, நான் தப்பு செஞ்சேன், நான் தப்பு செஞ்சதை என்ன மயிராயிருந்தான் பரவாயில்ல என்கிட்ட செல்லுங்க, நான் இல்லைன்னு செல்ல மாட்டேன். விளங்கிச்சா? அதே மாதிரி அந்த செல்லிய மனுஷன்ற புள்ள குட்டி உம்மா பாப்பாரைந்து எல்லாரும் போலினுக்கு ரெடியாகி நின்றோம். ஏன்னா எனக்கு அந்த கள்ளம் பிடிக்கேண்டு அவ்வளோ பெரிய வேலை உண்டு இல்லை, தெரியும் தானே. நான் கள்ளம் பிடிக்கிறதுக்கு விருப்பம் இல்லை. கள்ளம் பிடிக்கலாம் எனக்கு அவ்வளோ. இப்போ உனக்கு எந்த தெரியும் அப்படி இப்படின்னு, எனக்கு எந்த தெரியும்னு பார்க்கண்டா இதுக்கு போகிற என்கிட்ட கேட்க வேணும். ஏண்டா எனக்கு ஒன்றும் இல்லை தெரியும், எனக்கு எல்லாமே தெரியும். எல்லாமே தெரியுண்டா எனக்கு தெரியும், எனக்கு உண்டை தெரிஞ்சுக்கணுண்டு வைக்கணும். ஏன்னா இது உண்டிக்கு எனக்கு தெரிஞ்சுக்கணுண்டு உண்டை நினச்சிட்டேன்டா அது என்ன என்த்தியாயும் தான் வேலை எனக்கு. ஏன்னா நான் அதான் சரி, பெருமாண்டிக்கே தூசளவு வைக்குதே, தூசளவுற கூட நாங்கள் பெருமை எங்கள்கிட்ட வந்தால் நான் அதுக்கு போகிறோம். அந்த பெருமைன்னு செல்லியது ஒரு தூசளவும் எங்கள்கிட்ட அதை நினைக்க போடாண்டு என்ன விளைச்சா. நாங்கள் வந்து அது எப்படி தெரியுமா பெருமை இல்லாமல் ஆகுது மனுஷன்கிட்ட பெருமை அழிஞ்சு போகுது. எப்படின்டா ஒரு இன்னொரு மனுஷனை நாங்கள் வந்து அந்த அவன் வந்து எங்களுக்கு பணி வைக்கும், நாங்கள் வந்து மேல் வைக்கும் அப்படின்ற மாதிரி என்ன மிக்க, அதுதான் பெருமை. அது இல்லாமல் நாங்கள் அந்த ஒழுங்காக கொஞ்சம் உடுத்துட்டு கொண்டே கொஞ்சம் வாழ்ந்துட்டு இது கொஞ்சம் நான் டிசைன் பண்ணிட்டு நான் திரியுதேன்டா அது என்ன பாவம் செய்யுதேன் நான், அது வேறு. வேணாச்சா நான் பாவம் செய்யுது டிசைன் போட்டு திரியுது இப்படி கோடு போட்டு திரிஞ்சா அது நான் ஏன் ஆத்தலை, அது நான் எனக்குன்ற ஒரு ஸ்டைலிக்கல அதை நான் வச்சுட்டு ஆத்தர திரிவேன் நான். வேணாச்சா இப்படி உண்டிக்கு லைஃப் ஸ்டைல் உண்டிக்குது, அது வந்து வயசும் இல்லை அதுக்கு. விளங்கிச்சா? வயசும் இல்லை. இப்போ விஜய் அஜித்துன்னு நக்கு தேங்குவானு விளங்கிச்சா, அப்போ அவனோட வயசை பார்க்க அப்போ அவனோளுக்கு வயசிக்குதா, அதுக்குன்னு நான் செல்லலை. விளங்கிச்சா? அதுதான் செல்லு, அதுதான் கேரக்டர் லைஃப் ஸ்டைல்னு செல்லு. விளங்கிச்சா? அது தெரியாத இப்படி ஆக்கோளுக்கும் ஏசியத்துக்கு விருப்பம் இல்லைன்ட்டுனா ஆக்கோளுக்கு உண்மையாகவே ஸ்ரீலங்கா இருக்க மனுஷனுக்கு விளப்பமே இல்லை. எந்த அளவுக்கு விளப்பம் இல்லைன்னு சொன்னால் நான் எந்தன்னு சொன்னால் இந்த லைஃப்னா எந்தன்னு தெரியா, லைஃப் எந்தன்னு தெரியா, சும்மா லைஃப்பை சும்மா சல்லியை தேடியாச்சு திண்டாச்சு குடிச்சாச்சு வாழுவோல், இதுதான் லைஃப் நினச்சிட்டிக்க. லைஃப் அது இல்லை. லைஃப்னா எனக்கு செல்லது அந்த எனக்கு எந்த தெரியும் அப்படின்னுச்சுன்னா அந்த பெருமை கதை வந்து அது சரி. என்னட்ட தூசாலவுறேன் பெருமை இல்லையும் இல்லை, நான் எப்போவுமே எதையும் பற்றி தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினைக்கிறத விட என்கிட்ட பெருமை வந்துட போடா தூசளவும் அப்படின்னு இன்றைக்கு இல்லை, அந்த டைம்லேருந்தே நான் அந்த அப்படின்னா இப்படி இருந்திக்குமா இல்லை, அந்த கொஞ்சம் அந்த சின்ன வயசு வர டைம் கொஞ்சம் கலஸ் மாதிரி வரச்சில கொஞ்சம் அந்த செல்லானே நீ கொஞ்சம் இதாகி அப்படி செல்லச்சில கொஞ்சம் அந்த பெருமை மாதிரி வருமே, அந்த டைமினே அதுக்கு செஞ்சதுக்கெல்லாம் பாவ மன்னிப்பு கேட்டு முடிஞ்சு அதுக்கு போகிறோம் அதெல்லாம் இல்லாமல் பெருமையே ஏந்த அளவுக்கு வரவே கூடாது. விளங்கிச்சு? சில இடத்துல தூசளவு வரத்துக்கு பார்க்கும், விளங்கிச்சா? வராம கூடாது, வர பார்க்கும், அதையும் வரப்போடாண்டு என்ன. விளங்கிச்சா? அடுத்து இப்படி உண்டி இப்போ மனுஷன் இப்போ இப்படி இந்த இவ்வளோ தொங்குதே உனக்கு எந்தியாலும் சுயலாபமிக்கும், நான் சுயலாபம் இல்லைன்னு சொல்லியே இல்லை. விளங்கிச்சா? அதுக்குண்டு அந்த பொலிட்டிக்கல் ரீக்கவனோட்ட தொங்கி அதில் அந்த கல்லனோட கூடி களவாண்டு அந்த மாதிரின்னு நினைக்கிங்க. விளங்கிச்சா? நல்லா நினச்சிக்கணும். விளங்கிச்சா? இதில் வந்து களவாண்டினவனோ லீக்கானோலே அவனோ தப்புதத்துக்கு புதுசாக ஆக்கோல் தேடுவானோ, தேடி அடே இதுக்குள்ளே இது செய்ய மாதிரின்ட்டு பொய்க்கு உள்ளே கொண்டு வந்து வேறொத்தனை பிடிச்சி அவனை காட்டிட்டு அந்த கள்ளன் தப்பை பார்ப்பான். விளங்கிச்சா? நல்ல கவனமாக இருங்களோ. களவாண்டிக்கவனோ லேசி சல்லில்லை களவாண்டிக்கானோ நல்ல யோசனை அவனோட பேசிய கதைக்கே தெரிந்து எல்லாம் அது தேவையில்லண்டு இதாயிரும். விளங்கிச்சா? நான் இந்த இப்படி பேசி காய்ச்சி நல்லா ஈக்கத்தான் ஓணும் வானன்னு செல்லல சரியா. இருந்தாலும் அந்த களவாங்சைக்கு அதோட அவனோட பழி கொடுக்கறதுக்கு ஆக்கோல் தேடுவானோட. இப்போ எனக்கு தெரிஞ்ச அளவுற பழி கொடுக்கறதுக்கு அவனும் தப்பணுமல்ல. அப்படி
ஆனால் நல்லா யோசனையோடு இருந்துக்கணும். நாங்கள் வந்து அந்த டைம்லேருந்தே யோசினோம். நாங்கள் சும்மா தடமாறி அவனோட நிற்கிய காலம் அங்கால இங்கால இதாகி திரிய டைம் நீங்களும் யோசிச்சு நின்று எந்தன்னு சொன்னால் நாங்களும் அவனோட டீம் தான்ண்டு எனக்கு தெரியும். நாங்கள் அவனோட்ட இல்லை நல்லா விளங்கிக்கணும். அடே யோசிச்சு பார்க்க கொஞ்சம் யோசிக்க இல்லையா? வருஷ கணக்கு 10-12 வருஷமாக குடும்பத்தோட பேசாமல் இருக்கான்னு சொன்னால் என்ன ஒரு கோவமும் டீக்கணும்ண்டு அவனோலே செல்லச்சில்ல அப்படியாலும் யோசிச்சு பார்க்க இல்லையா? அதுதான் செல்லு எங்கள்கிட்ட அந்த ஒரு ஈக்கி அந்த வைராக்கியம் மாதிரி. ஆனால் வந்து இப்படி ஒன்று இல்லை எங்கள்கிட்ட. அந்த மனசில் இன்னொத்தனை அழிக்கணும், பழி வாங்கணும். அந்த அந்த மாதிரி எங்கள்கிட்ட அப்படி இல்லை. எவ்வளோ இதாக இருந்தாலும் அப்படி எங்கள்கிட்ட வராது. அந்த என்ன மீக்குதே அதால் நாங்கள் தான் அழிவோம், அதால் அவனும் அழிய மாட்டான். எனக்கு தெரிஞ்சு நாங்கள் வந்து நாசிலே வந்து பொதுவாக எல்லார வாழ்க்கையை மேலே நாசமாக்கிக்கானோ. இப்போ எங்களுக்கும் வாழ்க்கைன்னு ஒன்று இல்லை. இப்போ அவனோட பொம்பளை புள்ளோல் அது இது எல்லாம் கல்யாணம் முடிச்சு எல்லாம் செஞ்சு இதாக்கி கொடுக்கணும். பெரிய ஒருத்தர் அப்படியே எல்லாம் செய்தானோ சரியா? பெரியோட சின்னோட மயிறு புண்டை எல்லாம் சாவடிச்சு போட்டுருவேன் சரியா? என்னட்ட புண்டை பெரியோட என்னட்ட இதுக்கு போகிறோம் இந்த சரியா? இப்போ ஆண்டு எல்லாம் மாறினான் இல்லை, இதுக்கு போகிறோம். எந்த பெரிய காசிக்காரன் இல்லை எவனாயின்னு பரவாயில்ல சரியா? நான் அந்த டைமும் மதிக்கலை, இப்போவும் மதிக்கலை, மதிக்க மாட்டேன். நான் காசியை மதிக்கலை, சுட்டி காசியை வச்சு நிற்கவன் என்ன புண்டைக்க மாதிரி இதை நான் செல்லுவேன் சரியா? அப்படி ஒண்டிக்கு அப்போ அவனோட பொம்பளை புள்ளோல் அப்படியெல்லாம் இதாக்கி சரியாக்கி லைஃப்பை செய்தானோல். அவனோட ஈக்கிய மனுஷன் வைக்கானோலே அந்த மனுஷனோட லைஃபைக்கு அந்த இதுவோலையாலும் சரி செய்தானோ இல்லை. ஆனால் வந்து சரி செய்த மாதிரி பொய்க்கி பைத்து இதாக்கிட்டு அதிரேமா அவனோளும் போகிறாம அப்படி ஈக்கி அவனோல் இன்னொரு சும்மா அவனோட்ட வேலை செய்தோ அப்படி அந்த அந்த வேலை செய்த மனுஷனோல்ற ஆம்புலையோ பொம்புலையோ யாரோ நலவு நினைக்க மாட்டானோல். நல்லா விளங்கிக்கணும். அவனோல் ஒரு கேடு பிடிச்சவனோல் நினச்சவங்கள இந்த வெள்ளிக்கிழமை டைம் சொல்லு யா அப்படி ஆக்கணும் தான் அவனோல் நலவே நினைக்கவே மாட்டானோல். அவனோளுக்கு தண்டனை கிடைக்கங்காட்டியும் அவனோட அளவு நினைக்க மாட்டானோல். அது மட்டும் நல்லா நாங்கள் நல்லவனும் இல்லை சரியா? எங்களை பார்த்து எங்களோட லைஃப் ஸ்டைல்ற நாங்கள் அதான் சொல்ல மடத்தனமாக நாங்கள் எங்களுக்கு தெரிஞ்சதை செல்வோமே ஒழிச்சு எங்களை பார்த்து வாழுங்கன்னு நாங்கள் சொல்லல. அவனும் அப்படி இல்லை. நாங்கள் எங்களை பார்த்து வாழுங்க, நாங்கள் பெரிய ஆக்கள், நாங்கள் செல்லியதை நீங்கள் கேளுங்களே, எங்களை மூத்தரத்தையும் முடியும் அப்படித்தான் ஆகணும். நாங்கள் அப்படி நாங்கள் வந்து எங்களோட லைஃபே பார்க்க வேணாம். ஆனால் நாங்கள் அவனோட எதுக்கு சொல்லுவோம்.